ஓகே, Good let morning. me start. இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நம்ம எதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா கிளவரா தெரிஞ்சா போதுங்க. இதுல ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம நல்லா பார்த்துருக்கோம்னா கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருந்தா நமக்கு கொஸ்டின்ஸ் மெட்டீரியலோட கிளாஸ் நோட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ட்ராக்ட் ஆக்டுக்கும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுக்கும் இதுல பாருங்க. an agreement, first question, an agreement is enforceable by law. சட்டத்தால் என்ன சொல்லணுங்க? ஒரு ஒரு உடன்பாடு சட்டத்தால என்ன ஆகணுங்க? enforceable, செயல்படுத்த வழிவகை செய்யப்பட்டால் அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாங்க? இஸ் எ கான்ட்ராக்ட். இது எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வரும்? எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஆஃபர் பிளஸ் அந்த ஒரு ட்ரீ மார்க் போடுவீங்க இல்லையா, அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ். ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட். ஓகே, இது வந்து நமக்கு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் நம்ம இது ஒரு இதாவது ஒரு ட்ரீ மாதிரி இது ஒரு ட்ரீ மாதிரியே நமக்கு வரும். Offer plus acceptance, promise, sir. Promise plus consideration வந்து agreement. Offer plus acceptance, promise, offer plus proposal plus இங்க இருக்கு பாருங்க. Offer or proposal plus acceptance. Plus acceptance equal to promise. Promise plus consideration equal to agreement. Agreement enforceable by law equal to contract. இந்த நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்குள்ள இருந்தே ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருமா? நீங்க பயப்படவே தேவையில்லைங்க. இதை நல்லா ஆக்டிவேட்டா நீங்க படிச்சு வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, இப்ப எங்கிருந்து இதை ஸ்டார்ட் பண்றோம்னு பாருங்க. ஆஃபர் ஆர் ப்ரப்போசல் இப்படியே எடுத்துக்கலாம். ஆஃபர் ஆர் ப்ரப்போசல் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிளஸ் அக்செப்டன்ஸோட சேர்றப்போ அக்ரிமெண்டா மாறுது. அக்ரிமெண்ட் பிளஸ் கன்சிடரேஷன் இல்லையாங்க? கன்சிடரேஷனா மாறுறப்போ இதனோட பார்ட் என்னவா மாறுதுங்க? promise, sir. ஆஃபரும் அக்செப்டன்ஸும் Offer promise plus acceptance, promise. Promise Promise plus consideration, agreement. Agreement. Promise plus consideration equal to நமக்கு என்னவா மாறுங்க? Agreement. எப்போதுமே இந்த ட்ரீ வந்து நமக்கு நினைவுலயே இருக்கணும். ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ராமிஸ். ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன் ஈக்குவல் டு agreement. Agreement. அதிலிருந்து நமக்கு Agreement plus enforceable by law. enforceability is contract. By law. ஈக்குவல் டு கான்ட்ராக்ட். அப்படியே ஒரு வாட்டி சொல்லி பார்த்தா கூட நம்ம ஈஸியா எழுதிடலாம். அப்ப இதுக்கு என்ஃபோர்ஸபிள் அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. அக்செப்டட் ஆஃபர் ஈக்குவல் டு நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆஃபர் அப்படின்றது என்னங்க? ப்ராமிஸ் தான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆஃபர் அப்படின்றது ப்ராமிஸ் தான். அப்ரூவ்டு ப்ராமிஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. கான்ட்ராக்ட் அப்படின்றத இதனுடைய ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து every promise, every set of promise forming consideration for each other. இத வந்து டெஃபினிஷன் இல்லையாங்க? இது ஒரு டெஃபினிஷன்.
இந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்ல வராங்க? Every promise, every set of promises Forming consideration for promise. இருந்தது அப்படின்னா Agreement, sir. Agreement. இது எதனுடைய டெஃபினிஷன்? அக்ரிமெண்டினுடைய டெஃபினிஷன். இப்போ அதற்கான இதையே நம்ம பார்த்துடலாம். ப்ரொபோசல், அக்செப்டன்ஸ், அக்ரிமெண்ட். பாருங்க செக்ஷன் 2E இல்லையாங்க? செக்ஷன் 2E சொல்லப்பட்டிருக்கு. அதுல எவ்ரி ப்ராமிஸ் ஆர் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் த கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் இருந்தா அது நமக்கு அக்ரிமெண்ட். இது எதை பத்தி பேசுது அப்படின்னா செக்ஷன் அப்படின்றத பத்தி நமக்கு பேசுது. செக்ஷன் 2E பத்தி பேசுது. இப்போ இது அக்ரிமெண்டினுடைய ஆன்சர். ஓகே, இது செக்ஷன் எதுங்க? இது அப்பப்போ படிக்கிறப்ப இந்த மாதிரி எழுதிடணும். 2E செக்ஷன் E. ஓகே, promise which form consideration or part of consideration each other. promise, ஒரு ப்ராமிஸோட நமக்கு எது சேரணும்ன்றாங்க? கன்சிடரேஷன் சேரணுங்கிறாங்க. ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன் சேர்ந்துச்சுன்னா அது என்னவாக ஆகுங்க? ஓகே, ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன், ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ், ப்ராமிஸ். ப்ராமிஸோட கன்சிடரேஷன் சேர்றப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க? அக்ரிமெண்ட்ஸ். அக்ரிமெண்டா ஃபார்ம் ஆகுது. பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈச் அதர், அந்த பார்ட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த பார்ட்டிஸ் வந்து ஒருவருக்கு ஒருவர் அப்படின்றப்போ அது ரெசிப்ரோக்கலா ப்ராமிஸ வந்து மாத்திக்கணும். புரியுதாங்க? கண்டிஷன் கிடையாது. ரெசிப்ரோக்கலி அவங்களோட கன்சிடரேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும் அப்படின்றதான் அதனுடைய பொருள். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானா ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வருதம்மா? ஓகே, இன்னும் வரல சார். ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு சார். வந்துருச்சு. ஒரு 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 ஆஃபர், அதாவது ஆஃபர் பிளஸ் ப்ராமிஸ்னு என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் எழுதி எழுதி வைக்கணும். அங்க ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ், அதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராமிஸ். அப்ப நான் கொடுக்குறேன், நான் இதைய உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவாங்க? தலைகீழா அதை நிறைவேற்ற முயற்சி செய்யணும். அந்த ப்ராமிஸ செயல்படுத்தணும். அப்போ தலைகீழ் உடன்பாடு கண்டிப்பா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இருந்தாதான் அந்த ப்ராமிஸ் வந்து செயல்படும். ஒருத்தர் மட்டும் கொடுத்தா அது கிடையாது. கிராஸ் ஆஃபர், கண்டிஷனல் ஆஃபர், கண்டிஷனல் ப்ராமிசஸ், இது மாதிரி எல்லாம் நமக்கு இதுல அதனுடைய வகைகள், ஆஃபர்னுடைய வகைகள் தான் இதுங்க. ஆஃபருக்கு அடுத்தது அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் முடிஞ்சுதான் நமக்கு இது இது வருதுங்க. அப்ப ரெசிப்ரோக்கலி ப்ராமிசஸ வந்து ரெண்டு பேருமே நிறைவேற்றணும். அப்ப நிறைவேற்றம் செய்யறதா இங்க வருது. தலைகீழ் நிறைவேற்றம். நான் இதை கொடுத்துறேன், நீங்க எனக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும். இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு ஒரு சட்டத்தால என்ஃபோர்ஸபிள் பண்ணல அப்படின்னா இது செட் டு பி வாய்டு இல்லையாங்க? இது வந்து வாய்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த செக்ஷன் கீழே நமக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த செக்ஷன் கீழே நமக்கு வருது? இப்ப பாருங்க, வாய்டு அக்ரிமெண்ட் அப்படின்றது இங்கேயே இருக்கு. புத்தகத்திலேயே பாருங்க, வரிசையா நமக்கு கொடுத்திருப்போம். இது எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். என் அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் செட் டு பி வாய்டு. செல்லாத உடன்பாடு. அப்ப செல்லாத உடன்பாடு செக்ஷன் 2 சப்செக்ஷன் G. 2 சப்செக்ஷன் G. சரிங்க. இப்போ இது இது என்னங்க? செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஈங்கிறது என்னமா? அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் சார். அக்ரிமெண்ட். அடுத்தது 2 சப்செக்ஷன் F D, இதை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
டிங்கிறது லாஃபுல் கன்சிடரேஷன் சார். இது லாஃபுல் கன்சிடரேஷன். இப்படி ஒரு ஆன்சர் எதாங்கன்னா இதையும் நம்ம பார்த்துக்கணும். லாஃபுல் கன்சிடரேஷன். அடுத்து செக்ஷன் எஃப்ங்க. செக்ஷன் எஃப் தான் இல்லாத மாதிரி இருக்கு சார். மாதிரி இருக்கும். அப்ப அதனால நம்ம அதை பத்தி சப்செக்ஷன் ஏ வந்து ப்ரப்போசல், சப்செக்ஷன் பி வந்து அக்செப்டன்ஸ், ஆஃபர் இல்லையா? இது ப்ரப்போசல்னா என்னங்க? ஆஃபர் தான். ஆஃபர் தான். அப்போ ஆஃபர்ங்கிறது ஏ, அக்செப்டன்ஸ்ங்கிறது பி, அக்ரிமெண்ட் வந்துருச்சு சி, அதுல வாய்ட் அக்ரிமெண்ட் ஜிக்கு போகுது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வரப்போ ஹெச் வந்துருது. கான்ட்ராக்ட் வரப்போ ஹெச் வந்துருது. அதுக்கப்புறம் வாய்டபிள் கான்ட்ராக்ட், செல்தகு ஒப்பந்தம், ஆப்ஷன் டு பார்ட்டிஸ். இந்த செல்தகு அப்படின்னு வந்தாவே இந்த இடத்துல வேர்டு இது இருக்குமா? ஆப்ஷன் டு பார்ட்டிஸ் கையில இருக்கும். சார் செல்லாத உடன்பாடு தான், ஆனா நீங்க அதை செலுத்த விருப்பப்பட்டா செலுத்திக்கலாம். அதுதான் இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லையா? எப்போ வாய்டு ஒரு அக்ரிமெண்டால இது செல்லாதுன்னு உறுதியாயிடுச்சு, அந்த உறுதியானதுக்கு ஒரு ஆப்ஷன், நாட் த ஆப்ஷன் ஃபார் அதர்ஸ். நீங்க செய்யலாம், செய்யாம விடலாம் இல்லையா? அதுதான் வாய்டபிள். வாய்டுக்கு அதை செல்ல தகு கொண்டு வந்தோம் அப்படின்னா வாய்டபிளாக இருக்கும். ஓகே. வாய்டு அக்ரிமெண்ட் சிக்னிஃபைஸ். வாய்டுங்கிறது செல்லாது இல்லையா? அடிக்கடி இப்படி எல்லாம் எழுதி பார்க்கணும். செல்லாத உடன்பாடு, அது என்ன சொல்றாங்க? செல்லாத உடன்பாடு அப்படின்றது அக்ரிமெண்ட் இல்லீகல் நேச்சரா, அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்சபிள் பை. அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்சபிள் பை லா. Option B, sir. Agreement not enforceable. Agreement not பை லா. வயலேட்டிங் லீ எதிராக இருக்கா, பொதுமக்களுக்கு எதிராக இருக்கா அப்படின்னா இல்ல. அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்சபிள் பை லா இஸ் செட் டு பி வாய்ட். இதுதான் நமக்கு செட் டு பி வாய்ட். சார் முன்னாடி கொஸ்டின்ல 2F வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இல்ல? 2F வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். Thank you. ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். ஓகே. அப்போ செக்ஷன் 2G தான் இது. அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்சபிள் பை லாங்கிறது வாய்டு. வாய்ட் அக்ரிமெண்ட். void agreement is G. அந்த வாய்டு அக்ரிமெண்ட் தான் இப்போ நம்ம கொஸ்டினா கேட்டதுங்க இல்லையா? வாய்டு அக்ரிமெண்ட், வாய்டு அக்ரிமெண்ட் தான் நம்ம கொஸ்டினா கேட்டது. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். an agreement, இதுக்கு ஆன்சருங்க பி. ஓகே. an agreement offer as defined as agreement in subsection 2A. நம்ம அது வந்து என்னன்னு கொடுத்திருப்போம்? நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல ப்ரப்போசல் அப்படின்னு கொடுத்திருப்போம் இல்லையாங்க? ப்ரப்போசல் ப்ரப்போசல், ஆஃபர், அடுத்துதான் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? இல்ல அக்செப்ட் ஆஃப் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி அதனால ப்ரொபோசல், ஆஃபர் ஆர் ப்ரொபோசல் ரெண்டும் ஒண்ணுதான். இங்க மேல கொடுத்துருக்கோம் பாருங்க, ப்ரொபோசல் ஆர் ஆஃபர் ரெண்டும் ஒண்ணுதான். இதை செய்ய போறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுதான் உங்களுக்கான ப்ரொபோசல். இதை செய்ய போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் ப்ரொபோசல். ஓகே. ஆஃபர் அப்படின்றது கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். சார் ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு நான் தகவல் தெரிவிக்கிறேன் அப்படின்றது ஆஃபரா? தெரிவித்தல் அப்படின்னு சொல்லலாம். தகவல் தெரிவித்தல் என்பது ஆஃபர்ல வருமா? ஓகே. No, sir. சஜஷன் பை ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். சார் இவர் ஏதோ ஒரு சஜஷன் கொடுக்குறாரு அல்லது இதுல திருத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா அது வருமா அப்படின்னு சொல்லலாம். அல்லது அறிவுரை கொடுக்குறாரு, இதெல்லாம் சஜஷன். அதை எடுத்துக்கலாமா? வில்லிங்னஸ், பாரு விருப்பப்படுறேன் பாருங்க. ஆஃபர் அப்படின்றது விருப்பப்படுறேன், டு டூ ஆர் அப்ஸ்டைன் டு டூ, நான் இதை செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நான் ஒரு கேஸ் கூட உங்களுக்கு சொன்னேன். இப்போ உங்க மீது வழக்கு தொடுக்காம இருக்கணும்னா நீங்க எனக்கு என்ன செய்யணும்? இந்த பணத்தை கொடுத்தா நான் உங்களுக்கு வழக்கு தொடுக்க மாட்டேன். அதுதான் அப்ஸ்டைன். அப்ஸ்டைன்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யாம இருக்கிறது.
இதை செய்யாமல் இருக்க நீங்க எனக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அது டூயிங் அண்ட் ஆக்ட் இன் ஆர்டர் டு ஆப்டைன் அசன்ட். அப்போ அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன வாங்குறோங்க? அசன்ட், இசைவு வாங்குறோம். இசைவு வாங்கினா அந்த காரணத்திற்காக கொடுக்கப்படுறதுதான் ஆஃபர். அப்போ இது வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து அண்டர் செக்ஷன் 2B. 2Bங்கிறது எதை பத்தி பேசுது? ஃபர்ஸ்ட் இதை பத்தி நம்ம acceptance. எழுதிடணும். அக்செப்டன்ஸ் பத்தி பேசுது. Acceptance. Acceptance is the person to whom the proposal, யாருடைய proposal is made signify assent. இசைவுக்கு வருது இல்லையா? இதனால இசைவு பெறுது அந்த proposal அப்படின்னா is said to be have, இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாரால இது இசைவுக்கு பெறப்படுகிறதோ அது accepted, agreed, provisionally agreed, tentatively agreed. இந்த ரெண்டுமே கிடையாதுங்க, இல்லையா? அப்போ 2B வந்து முழுக்க முழுக்க எதை பத்தி தான் பேசுது அப்படின்னா accepted அப்படின்றதுதான் பேசுது. இசைவு வந்துட்டாவே accepted. சார் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இவரு ஆஃபர், நான் willing to do, willing to do for abstain, நான் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இவரு அசன்ட் கொடுக்கணும். அசன்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த சைட்ல கிடைச்சது அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? இது வந்து அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்றதா அதனுடைய பொருள். அப்ப இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே. when a proposal when accepted becomes, ஒரு proposal accepted என்னவாக மாறும்? accepted proposal. அப்போ ஃபர்ஸ்ட் இது என்னங்க? offer plus acceptance. Promise. Promise. இல்லம்மா, இதுதான் இந்த ட்ரீங்க மறக்கக்கூடாது. Promise. இது என்னவா? Promise. இது வந்து செக்ஷன் 2A பேசுது. ஓகே. அடுத்தது இது வந்து 2 Acceptance subsection. being. அடுத்தது 2 Acceptance. B. ஓ இல்ல, ப்ராமிஸ பத்தி பேசுறதுதான் இதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்க? ஒரு ப்ராமிஸ்க்கு தனியா செக்ஷன் கிடையாது சார். நீங்க பார்த்தலாம், ப்ராமிஸுக்குன்னு தனியா செக்ஷன் கிடையாது. ஓகே, அப்ப எதுலயே வந்துரும் அப்படின்னாங்க அக்செப்டன்ஸ். ஆஃபரும் அக்செப்டன்ஸும் சேரும்போது அக்செப்ட் பண்ணாங்கன்னா அது ப்ராமிஸா மாறுது. ப்ராமிஸ் ப்ராமிஸா மாறுது. இது வந்து 2BA தான் சார் வரும். 2BA தான். இல்லங்க பாருங்க, இல்லம்மா, இந்த டெஃபினிஷன்ல அக்செப்டன்ஸ் when the person to whom made the proposal signify assent to proposal said to be accepted. இல்லையாங்க? ப்ரப்போசல் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. அடுத்ததான் a proposal accepted become a promise. அது எடுத்ததுக்கு அப்புறம் ப்ராமிஸா மாறிடுச்சு. அப்ப இதுவும் ப்ராமிஸும் எந்த செக்ஷன்லயே டீல் ஆகுதுன்னு பாருங்க. ப்ராமிஸ் 2BA தான். ஆல்சோ டீல் வித் எதுலயே வருது அப்படின்னா டீல்ஸ் வித் 2 சப்செக்ஷன் B-லயே வருது. ஓகே, அப்போ நமக்கு இந்த இதுக்கான ஆன்சர் அப்படின்றது அக்செப்டட். இது ப்ராமிஸ் அண்டர் சப்செக்ஷன் B. அப்போ அக்செப்டன்ஸ்குள்ளேயே வருது. அக்செப்டன்ஸ்குள்ளேயே வருது. ஓகே, இது அவங்களே கொடுத்துட்டாங்க. அக்ரிமெண்ட்ங்கிறது சப்செக்ஷன் E தான், கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது ஹெச்ங்கிறது கான்ட்ராக்ட், கரெக்டா தானே இருக்குங்க? கரெக்டா தான் இருக்கு கான்ட்ராக்ட். ஏன்னா நம்ம அதையும் வேலிடேட் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் நமக்கு அக்செப்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பெல்லாம் கொஞ்சம் பெரிய லென்த்தியான கொஸ்டின் இருக்கோ அதை படிக்காம விட்டுருவோம், இல்லையாங்க? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துலதான் கொஞ்சம் பொறுமை காத்து நம்ம படிக்கணும். பொறுமை காத்துட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அதுல இப்போ இங்க கீழே வந்து ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த செக்ஷன் எதை பத்தி பேசுது? செக்ஷன் 2 சப்செக்ஷன் D அப்படின்றது எதை பத்தி பேசுது? இதெல்லாம் ஹிண்ட். அங்க எவ்வளவு தூரம் புரியல அப்படின்னாலும் இங்க வந்தா அந்த வேர்டு நமக்கு புரிஞ்சிடும். இப்போ when the desire of the promiser, desire முடிவு செய்யறாரு. அப்போ ஒரு ப்ராமிசனுடைய desire முடிவு செய்யறாரு. The promisee or any other person has done or abstained from doing, இதை செய்யாம இருக்கிறேன். Does abstained from doing, promises to do, abstain from the doing something.
ஒரு டெஃபினிஷன் இப்படிதான் கொண்டு போவாங்க. such act abstains promise under section 2E. 2E நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. 2D, 2E. sir. 2B, sir. 2D, the consideration for the promise. Consideration for the promise. கன்சிடரேஷன் ஃபார் த ப்ராமிஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்றது 2F பேசுது சார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இப்படி எழுதி வச்சுக்கணும் இல்லையா. ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்ங்கிறது 2 சப்செக்ஷன் F பேசுது. கன்சிடரேஷன் தான் 2 சப்செக்ஷன் D பேசுது. அப்போ இது கன்சிடரேஷனுக்கான டெஃபினிஷன், அவ்வளவுதான். இது கன்சிடரேஷனுக்கான டெஃபினிஷன். இவ்வளவு தூரம் நாம படிச்சாலும் புரியாதது நமக்கு எங்க வந்து டக்குன்னு நினைவுல வருது அப்படின்னா செக்ஷன். அப்ப செக்ஷனோட சேர்ந்து அடுத்த ரவுண்டு, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே படிச்சிட்டோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷனோட கிளவரா சேர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரணும். அப்பதான் இது வந்து அழகா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகே, கவுண்டர் ஆஃபருக்கு ஏதாவது செக்ஷன் இருக்கா? கவுண்டர் ஆஃபர்னு என்ன, நான் ஒன்ன செய்யறேன், ஓகே, அதை ஆல்ரெடி நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இது அக்ரிமெண்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நான் என்னுடைய வாட்சை விற்கிறேன், ஓகே, என்னுடைய வாட்சை நான் உங்களுக்கு செல். இவர் என்ன சொல்றாரு, நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டார். இவர் ஏ, இவர் பி. இப்போ நான் வாட்சை விற்கிறேன்ட்டு போறப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் எனக்கு கிரீன் கலர் வாட்ச் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆஸ்க் கிரீன் கலர் கேட்கிறாரு. அப்போ இவர் என்ன கேட்கிறாரு, இவர் ஒரு ஆஃபர் கொடுக்கிறாரு. தெரியுதாங்க, நான் வாட்சை விற்கிறேன்னு சொன்னேன், அதை நீங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா என்ன வாட்ச்னு நான் சொல்லல. ஆனா நீங்க என்ன கேட்கறீங்க அப்படின்னா கிரீன் கலர் வேணும்னு கேட்கறீங்க. அப்போ இதுக்கு பேரு கவுண்டர் ஆஃபர். அப்போ அதாவது ஒரு கான்ட்ராக்டினுடைய எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ், இது பிகினிங், அது வந்து எண்டு. அதனுடைய எண்டு ஸ்டேஜ்ல இவர் என்ன செய்வார் அப்படின்னா, இவர் தானே அக்செப்டர் இல்லையாங்க, இவர் தானே அக்செப்டர் என்ன செய்வார் அப்படின்னா ப்ரொவைட் ஆஃபர். இவர் ஒரு ஆஃபரை கொடுத்துருவார். புரியுதாங்க, இவர் தானே ஆக்சுவலா ஆஃபர் கொடுப்பாரு, இவர் தானே ஆஃபர். இவரு இப்ப என்ன பண்றாரு, திரும்பி அவர் ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு, நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு கிரீன் கொடுத்துரு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது கவுண்டர் ஆஃபர். ஓகே, அப்ப இது ஏதாவது செக்ஷன் இருக்காமா? அக்செப்டன்ஸ் சொல்லுங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் Acceptance 2B, sir. 2B. B. ஓகே, 2B. கவுண்டர் ஆஃபருக்கு ஏதாவது இருக்கா? அதை பத்தி ஏதாவது இது இல்லைங்க சார், எதுவும் வரல. இதுக்குள்ள விட்டுறலாம், ஏன்னா இதுக்குள்ள நம்ம அதை டீல் பண்ண வேண்டாம். இது வந்து ஆன்சர். கன்சிடரேஷனுக்கான விஷயம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. கவுண்டர் ஆஃபர்னாலும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, த ப்ராமிஸ் ஃபார்ம் த கன்சிடரேஷன். ஒரு ப்ராமிஸ்னால உருவாகிற ஒரு கன்சிடரேஷன், பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் தேர் ஆஃப், அதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த கன்சிடரேஷன் கூட இருக்கலாம். ஃபார் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர், அண்டர் செக்ஷன் 2F. இப்போ கடைசியா நமக்கு என்ன ஆகுது, அது புரியலனாலும் இந்த 2F நம்மளுக்கு பேசிடும் இல்லையாங்க. 2F 2 சப்செக்ஷன் F எதை பத்தி பேசுது? Reciprocal promise. ப்ராமிசஸ். 2Fங்கிறது ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். அப்ப ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் பாரு, அங்க புரியாதது நமக்கு என்ன வந்துருங்க, இங்க புரிஞ்சிடும். அவ்வளவுதான். செக்ஷன் நினைவில் இருந்தா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, கன்சிடரேஷனுக்கு 2 சப்செக்ஷன் D. B. ஓகே, அக்ரிமெண்ட்டுக்கு E. 2E. ஓகே, ப்ராமிஸ் 2F. அக்செப்டன்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் ப்ரொபோசல், இது எதுலயே தான் வருது, அக்செப்டன்ஸ்லயே தான் வருது. 2B. கன்சிடரேஷனுக்கு 2B அம்மா. இல்லைங்க சார், அக்செப்டன்ஸ் வந்து 2B. Considerance 2D, sir. D for consideration. D, sir. Consideration D, dog. இதுக்கு வந்து D. இதுக்கு வந்து டிஃபரெண்ட் ப்ரொபோசலா எப்படி நம்ம அக்செப்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாமே இதுல இருக்கும். அப்ப ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் 4 தடவை இந்த கொஸ்டினை
திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப இதை கன்ஃபியூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது அப்படியே மெமரியில வந்துடும். பயப்படவே தேவையில்லைங்க. இதுக்குள்ள இருந்துதான் நமக்கு கேள்வியிலே வரப்போறதுங்க. Okay, every promise or set of promises forming part of consideration for each other. Section 2E. எதை பத்தி பேசுதுங்க? Section 2E. Agreement. Agreements. Agreement. Agreement. Agreement பத்தி பேசுது. இது reciprocal promise 2 subsection F. Contract 2 subsection H. அவ்வளவுதாங்க. Agreement 2B. Agreement 2B. 2E. E, sir. Subsection E, sir. E, sir. E. An agreement enforceable by law at the instant of one party, not other party under subsection I. இப்போ I க்கு வரோம். Voidable. பாருங்க. Voidable. Voidable. என்ன சொல்றாங்க? an agreement enforceable by law, சட்டத்தால இது வந்துருச்சு. அந்த இன்ஸ்டன்ஸ்ல ஒன் பார்ட்டி ஆர் நாட் அதர் பார்ட்டி. சார் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செய்யறோம் இல்லைங்களா? அப்போ இது என்ன கான்ட்ராக்டாக மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்டபிளாக. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆப்ஷன், அதனுடைய டெஃபினிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. வாய்டபிள்ல ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. வாய்டபிள் கான்ட்ராக்ட். அப்ப அங்க இல்ல, இங்க நம்ம பார்த்துக்கலாம். வாய்டபிள்ங்கிறது 2 subsection I பேசுது. ஓகே, இதுல என்ன சொல்ல வரோம்? an agreement which is enforceable by law of the அடுத்த ஆப்ஷன் parties thereto, not the option of the others. அடுத்தவங்களுக்காக நான் இதை செய்ய மாட்டேன் அல்லது இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது வாய்டபிள். செல்லாத ஒப்பந்தத்தை செல்தக ஒப்பந்தமாக நீங்க மாத்தலாம். அதுக்கு நிறைய இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் ஒரு வாட்டி நல்லா பார்த்துருங்கம்மா. கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்தவரைக்கும் நீங்க தவறே நடக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப ஈஸியான ஆக்ட், புரியுதாங்க? இதுக்குள்ள கொஸ்டின் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். விச் இஸ் கரெக்ட், எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ப்ரப்போசல் பிளஸ் அக்செப்டன்ஸ், ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் ப்ராமிஸ் கரெக்ட். ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன் அக்ரிமெண்ட் கரெக்ட். அக்ரிமெண்ட் Contract. All the above. All of the above. அப்ப உங்களுக்கு அந்த சார்ட் நினைவுல வந்துடணும். ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ், இப்படி அப்படியே ஃபினல் போட்டீங்கன்னா இது வந்துட்டே இருக்கும். ப்ராமிஸ் பிளஸ் அக்செப்டன்ஸ், சாரி ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன் சேர்ந்துச்சு அப்படின்னா அக்ரிமெண்ட். இது 2 வாட்டி எழுதி வச்சிருக்கமா, எழுதிட்டே இருங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் இப்படிதான் நான் எழுதியாதான் படிப்பேங்க. நோட்ல ஒரு 10 தடவை ஒரு கொஸ்டின் எல்லாம் என்னோட எழுதி வச்சிருக்கேன். எதுக்கு இத்தனை தடவை எழுதி வச்சிருக்கேன்? அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், வேற வேலையே கிடையாது. அப்போ அதை அடிக்கடி நினைவுல எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா அது அப்படியே மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். கான்ட்ராக்ட். ஓகே, அண்டர் சப்செக்ஷன் 2C. சி எதை பத்தி பேசுது? த ப்ராமிசர். அண்டர் 2 subsection C, ப்ராமிசர் இஸ் த என்னன்னு சொல்லுது அப்படின்னா, அங்க சி இல்லைன்னா இப்ப பாருங்க இங்க இருக்கு பாருங்க. த பர்சன் ஹூ மேக் த ப்ரொபோசல். யாரு ப்ரொபோசலை மேக் பண்றாங்களோ, அதாவது உருவாக்குகிறார்களோ, ஆஃபரை நம்ம என்ன பண்றோம்? உருவாக்குபவர். அப்ப இவருக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆஃபரர் அப்படின்னு சொல்லலாமா? ஆஃபரர். ஓகே, அடுத்தது பர்சன் ஹூ அக்செப்ட் த ப்ரொபோசல். யாரு ஏத்துக்கிறாங்களோ, இசைவு கொடுக்குறாரு இல்லையா, அவரு வருது. யாரு அப்படின்னா ஆஃபரி அல்லது ப்ராமி. அதுக்கப்புறம் தான் அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ப்ராமிசியா மாறுறாரு. நான் யாருகிட்ட போய் சொல்றேனோ அதுக்கு பேரு நம்ம யாரு, இந்த ப்ரொபோசல் சரிங்க அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க. த பர்சன் ஹூ மேக்ஸ் த ப்ராமிஸ். ஒரு
ப்ராமிஸை யாரு மேக் பண்றாங்களோ அவங்களா, ஒரு ப்ராமிஸை யாரு மேக் பண்றாங்களோ அவங்களா. ஓகே, த பர்சன் டு ஹூம் ப்ரப்போசல் இஸ் மேடு. யாரால் ப்ரப்போசல் உறுதி, அதாவது இதுக்கு வித்தியாசம் யாருக்காக? இருக்கு. யாருக்காக இதை நான் ஏத்துக்கிறேன். ஒரு ஜாமெட்ரி பாக்ஸை வாங்குறேன், யாருக்காக வாங்குவேன்? என்னுடைய குழந்தைகளுக்காக வாங்குவேன். அப்போ whom the proposal is made, யாருக்காக நான் பண்றேன் அப்படின்றதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சப்செக்ஷன் ஏ தான் கரெக்டுங்க. ஆஃபரரை தான் ஃபர்ஸ்ட் குறிக்கும். அண்டர் சப்செக்ஷன் 2C ஆஃபரர் பத்தின இன்ஃபர்மேஷன், ஆஃபரி பத்தின இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்லப்பட்டது. இருந்தாலும் the promiser அப்படின்றவங்க is the person who makes the proposal. ப்ராமிசரை பத்தி பேசுறது 2C. ஓகே, அதுக்கான டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. 2Cல டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. a person who make the proposal is called promiser. இது வந்து ஆஃபரர், அவரு தான் நமக்கு என்னவா மாறுவாருங்க. ஆஃபரர் தான் பின்னால நமக்கு என்னவா மாறுவாரு, ப்ராமிசரா மாறுவார். அவர் ஆஃபரி வந்து என்னவா மாறுவாங்க, ப்ராமிசியா மாறுவாங்க. அண்டர் சப்செக்ஷன் 2C ப்ராமிசி இஸ் த, பாருங்க அது 2 கொஸ்டினுமே ஒரே இடத்துல கேட்டிருக்கோம். அப்ப a person who make the proposal is called promiser. Promiser. accept the proposal அப்படின்னா promisee. accept. சரி, இது ஏன் சார் வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல the person who makes the promise, யாரு மேக் பண்றாங்க, யாருக்காக மேக் பண்றாங்க அப்படின்றதுதான். அப்போ இதுல ப்ரொபோசல்ங்கிறது ரைட் வார்த்தைங்க. இங்க எது நமக்கு பிரச்சனைக்குரியதா போச்சுன்னா ப்ராமிஸ்ங்கிற வார்த்தை தான். the person who makes the promise, ப்ராமிஸ் அதுக்கு அடுத்து அக்செப்டன்ஸ்க்கு அடுத்து தான் ப்ராமிஸோட. இங்க தேர்ட் ஸ்டேஜ் இல்லையா, இது தேர்ட் ஸ்டேஜ். அப்ப அக்செப்டன்ஸே இல்லாம ஒரு ஆஃபர். அப்போ ஆஃபர் இதுதான் ஃபர்ஸ்ட். ப்ராமிசர் இப்படிதான் உருவாகுறாரு. மேக்ஸ் த ப்ரொபோசல் யாரோ அவர் தான் ப்ராமிசர். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ப்ராமிஸா மாறுறாங்க. இந்த 2 டெஃபினிஷன்லயும் ப்ராமிசரை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது வந்து செக்ஷன் 2C. ஓகே, ப்ராமிசி பத்தி குறிப்பிடப்படுறது செக்ஷன் 2C. அங்க இல்ல, இங்க வந்துருச்சு. டெண்டர், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கு? Invitation to offer. கூப்பிடுறது. இதெல்லாம் பஸ் வேர்டுங்க. டெண்டர் அண்ட் ஆஃபர், கவுண்டர் ஆஃபர் அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. இன்விடேஷன் டு ஆஃபர், ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பேப்பர்ல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஒப்பந்த புள்ளி வரவேற்பு அப்படின்னு பேப்பர்ல போடுவாங்க. வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் அதை பத்தி தான் பேசுது. கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் எகென்ஸ்ட் த அக்செப்டர். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் எப்போ நிறைவு பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அக்செப்டன்ஸ் எப்பொழுது நிறைவு பெறும்? கம்ப்ளீட், நிறைவு பெறும். நீங்க எதுக்குள்ள சொல்லணும் அப்படின்னா, against the acceptor when it comes to the knowledge of the prosperoட knowledgeக்கு போயிடணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா when put to the transmission, when it is communicated to the acceptor, the acceptance has to be reached the prosper. When the prosper convey the acceptance of the acceptor. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. நீங்க இங்க ஆஃபரர் இருக்காரு, இது ஆஃபரர். இங்க அக்செப்டர் இருக்காருன்னு பாருங்க. அக்செப்டர். இப்ப நமக்கு எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, இவர் அனுப்புற கம்யூனிகேஷன் பத்தி தான் சொல்றாங்க. யார் அனுப்புற கம்யூனிகேஷன்? இவர் இங்க அனுப்புறாரு இல்லையா, இதுதான் அக்செப்டன்ஸ் கம்யூனிகேஷன். இந்த அக்செப்டன்ஸ் கம்யூனிகேஷனை இட் கம்ஸ் டு த நாலேஜ். இவர் எப்போ இது ஏத்துக்குவாரு? இப்போ இவர் 2-3 பேர்த்திட்ட சொன்னாருன்னு பாருங்க. இங்க ஒருத்தட்டையும் சொல்லியிருக்காரு, இவருக்கு ஆஃபர் கொடுத்திருக்காரு, இவருக்கு ஆஃபர் கொடுத்திருக்காரு. அப்போ இந்த 2 பேருக்கு யாரு இவர் விற்க போறாரு அப்படின்றத எப்படி உறுதி செய்வாரு? முதல்ல யார் சொல்றாங்களோ அவங்க தானே. அப்போ ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் யாருடையது? ப்ராஸ்பரை போய் ரீச் ஆகுதோ அதுதான். இவருதான் ப்ராஸ்பர். இவருடைய ப்ரொபோசர்
ப்ரொபோசரை போய் ரீச் ஆகுச்சு அப்படின்னா அதுதான் கரெக்ட். இவர் தானே ப்ரொபோஸ் பண்றாரு, அப்ப இவர் தான் ஆஃபரர் இவருடைய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றத ஏ குயிக்கா கம்யூனிகேட் பண்ணாருன்னா ஏ வந்து அக்செப்டரா ஆவாரு. பி குயிக்கா கம்யூனிகேட் பண்ணாருன்னா பி அக்செப்டர் ஆவாரு. when a page comes to the knowledge of the prosper, knowledge அவருடைய அறிவுக்கு வருதோ, அவரு நாலேஜுக்கு வருகிறதோ அப்போ அது ரீவோக்கு இதே மாதிரிதாங்க. ரீவோக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கல்கத்தாவில் இருக்கிற ஒரு லெட்டர் மூலமா ஒரு அப்படின்னா மறுபடியும் ரீவோக் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா அந்த லெட்டர் போறதுக்குள்ள நீ ரீவோக்கு அவருக்கு சொல்லிடணும். இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த லெட்டர் அடுத்த நாள் தான் அவருக்கு போய் சேருது அப்படின்னா அப்போ அது வந்து இல்லை அப்படின்ட்டு ஆயிடும். ஒன்ஸ் லெட்டர் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன, அப்போ நீங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டீங்க, அதுக்கு பேரு ரிவோகேஷன் செய்ய முடியாது. அப்ப ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர், திரும்ப பெறுதல், இதெல்லாம் நீங்க ஒன்னும் இதெல்லாம் இதுதான் கரெக்டான பதிலுங்க அதுக்கு. வென் புட் த கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், மாத்துறது அப்படின்னு மாத்துறப்போ கம்யூனிகேட் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் இல்லை, இது எதுவுமே வராது. அப்போ when it's communicated to the acceptor, that acceptance has to be reached the prospect. அது போய் சேர்றதுக்கு பேரு, இதுக்கு பேரு கம்யூனிகேஷன். இது போய் பெறதுக்கு பேரு கம்யூனிகேஷன். இவரோட நாலேஜுக்கு வரணும். கம்யூனிகேட்டட் டு த அக்செப்டர். இப்போ லெட்டர் மூலமா அனுப்புறோம்னா அது போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் போடுறது. when the prosper convey the acceptance of the acceptor, கொடுக்கறது, அக்செப்டன்ஸை கொடுக்கறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைப்பாடாக இருக்கு. பட் the knowledge of the prosper தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்தது ரிவோகேஷனும் கொடுத்துட்டா, திரும்ப பெறுதல் இல்லையா, அக்செப்டன்ஸை திரும்ப பெறுதல். எப்போ இது உறுதி செய்யப்படும் அப்படின்னா when it's dispatched. when it's dispatched, சார் நான் வந்து வெளியில அனுப்பிச்சிட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். when it's received by an offeree, அவர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா பெறுதல். when it's reached to offereeட்ட இது போய் சேர்ந்துருச்சா அப்படின்றதுதான். ஏன்னா இது வந்து ரிவோகேஷனுங்கிறது மீண்டும் திரும்ப அவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குற மாதிரிதான். அப்ப இதுக்கு வந்து இந்த ரெண்டுமே பொருந்துங்க. டிஸ்பேட்ச்ல இருந்து ரிவோகேஷன் பண்ணலாம், அல்லது அவருக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி ரிவோகேஷன் பண்ணலாம். இட் இஸ் ரிசீவ்டு பை த ஆஃபரிங். அப்ப நீங்க பை லெட்டர் ஆர் டெலிகிராம் இந்த ரெண்டு ரீச்சஸ் அப்படின்றது ஓகேங்க, அதெல்லாம் அது ரிசீவ்டு பை ஆஃபரிங். அதை வந்து வாங்கிட்டாரா, சாரி ரிசீவ்டு இல்லை, ரீச்சஸ் டு த ஆஃபரிங், அதுதான் கரெக்ட். ஏவும் சியும் தான் கரெக்ட் பண்ணும். சாரி, ஏவும் சியும் தான் கரெக்ட். இதுதான் ரைட் ஆன்சருங்க. when it's dispatched, டிஸ்பேட்ச் பண்ணிட்டா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். when it is received by ஆஃபரி ரிசீவ் பண்ணிட்டாரான்னு கேட்கறாங்க. இல்ல, when it's reaches to the offer, அவர்கிட்ட போய் சேரத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கணும், அதுதான் ரிவோகேஷன். டிஸ்பேட்ச்ல இருந்து நம்ம ரீச்சஸ் டு த ஆஃபருக்கு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவோகேஷன் பண்ணிக்கலாம். கல்கட்டாவில் இருக்குங்க அப்படின்னா சென்னை அப்படின்னா இந்த சென்னைக்கு அந்த டிஸ்பேட்ச் வந்து சேர்றதுக்குள்ள நீங்க ரிவோகேஷன் திரும்ப பெற முடியும். அக்செப்டன்ஸ் டு பி வேலிட் மஸ்ட். அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கணும், அக்செப்டன்ஸ்ங்கிறது முழுமையானதாக இருக்கணும். அப்சல்யூட்டா இருக்கும். ஆமா, அதாவது என்னன்னா அறகுறையா தலைய பாதியா ஆட்டுவாங்க இல்லையா, மேலங்கிலே ஆட்டுவாங்க. ஒரு படத்துல கூட விஜய் ஆட்டுவார், மேலேயே ஆட்டுவார், கீழே ஆட்டுவார், சைட்லயே ஆட்டுவார். எது அக்செப்டன்ஸா எடுத்துக்கிறது, அப்படி எடுத்துக்க கூடாது. முழுமையா நீங்க மனம் திறந்து நான் இதை ஏத்துக்கிறேன், இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், முழுமையானதாக. அன்குவாலிஃபைடு, குவாலிஃபைடு, அன்குவாலிஃபைடு. சார் நான் இப்படி சொல்லல சார், நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது எந்த ஒரு அன்குவாலிஃபைடும் அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அன்குவாலிஃபைடு ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது, அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட்.
அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு. கண்டிஷன் போடக்கூடாதுங்க. கண்டிஷன் போட்டீங்க அப்படின்னா அக்செப்டார் வந்து கண்டிஷன் கொடுத்தாரு அப்படின்னா அது கவுண்டர் ஆஃபரா மாறிடும். இதுதான் ஆன்சர். A contract with ஆர் பை எ மைனர், மைனரால உருவாக்கப்பட்ட கான்ட்ராக்டும் சரி, மைனர் உடன் உருவாக்கப்பட்ட கான்ட்ராக்டும் சரி, ரெண்டுமே என்ன ஆகாதுங்க, அதுதான். நீங்க மைனரால உருவாக்கினாலும் சரி. ஓகே, ஓகே. அடுத்த வருஷம் என் அக்செப்டன்ஸ் கேன் பி ரிவோக்டு. பாருங்க, இதுதான் கேள்விங்க. இதுதான் இம்பார்ட்டன்டான கேள்வி. எப்ப திரும்ப பெறலாம்? ஒரு ஒரு at the time before the communication, the acceptance is complete as against the promisee. After it acceptance come to the knowledge of the promisee. அப்போ நீங்க என்ன, எனி டைம் எந்த நேரம் வேணாலும் நீங்க ரிவோக் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட். பாருங்க, முடிஞ்சிருக்கணும், முடிவுக்கு வருது. கம்யூனிகேஷன், நீங்க தகவல் கொடுத்துட்டீங்க, அந்த தகவல் வந்து ப்ராமிசிய எகென்ஸ்டா ப்ராமிசி. அப்போ இங்கிருந்து அங்க போய் சேர்ற வரைக்கும் நீங்க உங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த நேரம் வேணாலும். ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் கம் டு த நாலேஜ் ஆஃப் த ப்ராமிசி. ஆஃப்டர் இட்ஸ் அக்செப்டன்ஸ் கம் டு த நாலேஜ் ஆஃப் த ப்ராமிசி. அப்போ எப்பத்துக்குள்ள நீங்க ரீவோக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். இவருடைய நாலேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆஃபரோட நாலேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பண்ண முடியாது சார். ரிவோக் பண்ண முடியாது. பிஃபோரா தான் பண்ண முடியும். அட் எனி டைம் பிஃபோர்ங்கிற வார்த்தையில தான் இந்த இடத்துல ஆன்சரே இருக்குங்க. இந்த இடத்துல பிஃபோர்ல தான் நமக்கான ஆன்சரே இருக்கு. At any time before the communication of acceptance is completed against the promisee. அதுதான் கரெக்ட். ஆஃப்டர் வந்தா தவறு. ரெண்டுமேங்கிறதும் தவறு, இரண்டுமே இல்லைங்கிறதும் தவறு. நெய்தர் வந்தா இரண்டும் இல்லை, இரண்டும் இல்லை அப்படின்னு. நெய்தர்னா ஏ பி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டுமே கிடையாது அப்படின்னு. ஓகே, என்ஃபோர்சபிள் அக்ரிமெண்ட் ஆர் த ஒன். என்ஃபோர்சபிள் அக்ரிமெண்ட்ங்கிறது என்ன? ஆப்ஷன் சி, having lawful consideration and lawful acceptance. Made by free consent. D தான் சார் அடுத்து? வரும். D, all the above தான். அப்போ ஃப்ரீ கன்சென்ட் ஒரு, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் செக்ஷன் 10 செக்ஷன் 10 தானே இதை பத்தி பேசும். 13 இல்லம்மா, இங்க அதாவது குவாலிஃபைடு பத்தி பேசுறதுங்க. பாருங்க, சோசியல் ஆப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, லீகல் ஆப்ளிகேஷனாக இருக்கணும். அடுத்தது கீழே வருவாங்க. அதாவது இங்க பாருங்க, எசென்சியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்ல செக்ஷன் 10 இருக்கும். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் வேலிடாக இருக்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத செக்ஷன் 10ல கூறப்பட்டிருக்குங்க. ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் இருக்கணும், ஃப்ரீ கன்சென்டாக இருக்கணும், பார்ட்டிஸ வந்து நீங்க கெப்பாசிட்டி இருக்கணும். இது பேரு கெப்பாசிட்டி, லாஃபுல் கன்சிடரேஷன். இந்த இதை பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சுனாவே அது சிந்திக்கிற விதம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நமக்கு ஏற்றுக்கொள்றப்போ அது நமக்கு என்ன வருது அப்படின்றதுதான். ஒரு அக்ரிமெண்ட் என்ஃபோர்சபிள் அக்ரிமெண்ட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னா மேட் பை ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். ஓகே, த பார்ட்டிஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் காம்பிட்டன்ட் டு ஈச் அதர், அதுவும் இருக்கணும். லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் லாஃபுல் ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கணும். என்ஃபோர்சபிள் அக்ரிமெண்ட் இஸ் செட் டு பி எ கான்ட்ராக்ட் இல்லையாங்க? என்ஃபோர்சபிள் அக்ரிமெண்ட் இஸ் செட் டு பி எ கான்ட்ராக்ட். இதுதானே நமக்கு கான்ட்ராக்டா மாறுங்க. அப்போ ஒரு எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கான்ட்ராக்ட பாத்தீங்கன்னா போதும். எசென்சியல் எலிமெண்ட் இதெல்லாம் இருந்தா போதும் சார் அப்படின்றது செக்ஷன் 10 பேசுது. அப்ப அந்த செக்ஷன் 10ல இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குங்க. ப்ரீ கன்சென்ட் இருக்கு, காம்பிட்டன்ட் பார்ட்டிஸ் இருக்கு, லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கு.
காம்பிட்டன்சி அப்படின்னா எதை பத்தி பேசுது? 3 விஷயம் பேசும் இல்லையாங்க? கெப்பாசிட்டி இல்லையா? கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட். கெப்பாசிட்டி என்டர் இன்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா இது 3 விஷயம் பேசும். ஏஜ் ஆஃப் த மெஜாரிட்டி அப்படின்னு என்ன? கிரேட்டர் தென் 18 years. 18. சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட், லூனசியா இருக்கக்கூடாது. நாட் லூனசி, லூனசி சவுண்ட் மைண்டட். போத் ஏஜ் அண்ட் சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட். இன்டெலிஜென்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதை பத்தி எல்லாம் அது எதுவும் சொல்லல. அப்ப கெப்பாசிட்டி No, not disqualified from any contract. நாட் எனிலா அது வேணா இதுல பொருந்தும். நாட் டிஸ்குவாலிஃபை. சரி, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் இது வந்து செக்ஷன் 10லயே சொல்லிடுறாங்க. புரியுதாங்க? செக்ஷன் 10லயே 11 capacity to party section 11. செக்ஷன் 11 அந்த இதுல அதாவது எசென்சியல்லயும் நமக்கு வந்துருது. இதுக்கு தனியா ஒரு வரக்கூடியதெல்லாம் நல்லா பாத்துக்க. அதுதான் ஓகே. Which of the following is correct? Which of the following? Past consideration is no consideration. Consideration can be past, present and future. இந்த கன்சிடரேஷன் பாடத்துல படிக்கிறப்போ நான் கரெக்டா சொல்லியிருப்பேன். இந்தியாவுல எதாவது யூகேல எதாவது ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருப்போமா? இந்தியாவுல 5வது பாயிண்ட். கன்சிடரேஷன் மே பி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இந்தியாவுல எதுங்க? பாஸ்ட் பிரசன்ட் ஃபாலோ பண்றாங்க. நீமே ஃபாலோ பண்றாங்க. யூகேல பாஸ்ட் மட்டும் யூகேல கிடையாது. அப்படிதானே? எஸ் சார். யூகேவை பொறுத்தவரைக்கும் பாஸ்ட். ஏன்னா இது அப்போ பிரிட்டிஷ் ரூல்ல வந்ததுனால யூகேல பாஸ்ட் கிடையாது. இந்தியாவுல 3மே நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இதை வந்து நான் ப்ரீவியஸ்ல சொல்லியிருப்பேன். அதேதான் இந்த கொஸ்டினா நமக்கு வந்திருக்கும். Consideration can be past and present, future. No consideration வந்தாவே இது என்ன ஆகாதுங்க? கான்ட்ராக்டே ஆகாது. புரியுதாங்க? அதை வந்து நீங்க யோசிக்க கூடாது. நோ கன்சிடரேஷன்ல ஏதாவது பண்ணலாமான்னா அது கான்ட்ராக்ட்லயே வராது சார். கேன் பி ஒன்லி பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இருந்தா யூகே லாவ்ல வரும். யூகே லாவ்ல இது அக்செப்ட். A letter of acceptance sent by post. Postல அனுப்பிச்சிங்க. லாஸ்ட் இன் டிரான்சிட். சார் வழியில அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பாருங்க. வழியில் லாஸ்ட் ஆயிடுச்சு, தொலைந்து விட்டது. அப்ப என்ன ஆகும்? There is concluded the contract as letter of acceptance. The course of transmission. நீங்க அக்செப்டன்ஸ் லெட்டர் அனுப்புனீங்க, அதனால அந்த லெட்டர் போய் சேரல, அதை ஒரு அபசகுணமாக எடுத்துக்கொண்டு நீங்க கான்ட்ராக்ட ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம்? நிறைவு செய்யலாம்னு சொல்றாங்க. ஓகே, இப்படி எடுத்துக்கலாமா? நிறைவு செய்யலாம், கான்ட்ராக்டை நிறைவு செய்யலாம். ஓகே. நோ கன்க்ளூடட் த கான்ட்ராக்ட் as the acceptance not come to the knowledge of the promisor. சார், கான்ட்ராக்டை நிறைவே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா ப்ராஸ்பரோட நாலேஜுக்கு அது இன்னும் வந்து சேரவே இல்லை அக்செப்டன்ஸ். அதனால இது செய்ய முடியாது. ஓகே, அடுத்தது மறுபடியும் சொல்றாங்க. நோ கன்க்ளூடட் த கான்ட்ராக்ட் as the acceptance has not been communicated to the prosper. ப்ராஸ்பரால கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3ல எது சரியாக இருக்கும்? அப்போ ஆப்ஷன் டி சார். ஏன்னா அவரோட நாலேஜ்க்கு வரலன்றது. There is no concluded contract as the acceptance has not come to the knowledge of the proposer. இந்த ஆப்ஷன்
இது ஓகே. இது வந்து பிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆப்ஷன் ஏ வருங்க சார். அதுலயும் இந்த கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அது வரைக்கும் அவரு பொறுமை காக்கலாம். ஏன்னா concluded the contract as the letter of acceptance is put in the course of transmission. இதை தேர்வு செய்யறாங்க. முடிச்சுக்கலாமா அல்லது லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் புட் இன் த கோர்ஸ் ஆஃப். ஓகே, உங்களுக்கு நான் லெட்டர் அனுப்பிச்சேன், அது உங்களுக்கு வந்து சேரல அப்படின்ற அந்த செய்தியை சொல்லிட்டு நீங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துக்கலாங்கிறத இதனோட பொருளுங்க. இது என்ன சொல்றாங்க சார், லெட்டரை வந்து உங்களுக்கு சேரல, அப்போ ஒயில் அதர் மோட்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணாலே ஆல்டர்னேட்டிவ் வேல நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். அப்ப எய்தர் டெலிபோனு அல்லது டெலிகிராம் இதுல நீங்க கம்யூனிகேட் பண்ணா அப்போ இது வந்து கன்க்ளூட் ஆகும். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கொடுக்குறாங்க. இது வேணா கொஞ்சம் மறுபடியும் நம்ம மறுபடியும் நோட்ஸ்ல it will not affect the validity of acceptance. அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் பீரியடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. The offer is bound by acceptance. நீங்க கொரியர் பண்ணிட்டு கொரியர் வந்துச்சா பாத்துருங்க, இந்த ரேட்ல நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் சொல்லிட்டு அது தானே சார், அப்படிதானே? டிரான்ஸ்மிஷன் பீரியட் தான், அது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, when the consent to the contract caused by coercion அப்படின்னு வந்தாவே இந்த வார்த்தை coercion அப்படின்னு வந்தாவே இது என்னதுங்க, ஒரு த்ரெட்டனிங் கொடுக்கறது, மிரட்டுறது. கத்தி அல்லது துப்பாக்கி முனையில மிரட்டுறது, துப்பாக்கி முனையில் மிரட்டுதல், அவ்வளவுதாங்க. இதெல்லாம் ஒரு பெருசா ஒண்ணும் படிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லை. மிரட்டுறோம் அப்படின்னா அப்ப இதுல என்ன இருக்காது, நோ ஃப்ரீ கன்சென்ட் இல்லையா? எஸ் சார். நோ ஃப்ரீ கன்சென்ட். இந்த எந்த டாபிக்னு கீழே வரும் அப்படின்னா ஃப்ரீ கன்சென்ட்ல வரும். ஓகே, இது எல்லாமே ஃப்ரீ கன்சென்ட்ல வரக்கூடிய டாபிக். இது வந்து வாய்டு. சரி, இப்போ வாய்டபிள் வராதுங்க. என்னங்க? Voidable வராது. Voidable சார். வாய்டபிள் தான் சார். ஃப்ரீ கன்சென்ட்லாம் வாய்டபிள் தான் சார். ஃப்ரீ கன்சென்ட் எல்லாமே வாய்டபிள். When the consent to the contract is caused by coercion, the contract section 19 எதை டீல் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. சரி பார்க்கலாம். ஃப்ரீ கன்சென்ட் இல்லையா, எல்லாத்துக்கும் நல்லா பியூட்டிஃபுல்லா நடத்தி வச்சிருக்கோம். The consent said to be established to our more option the same of consensus. Okay. Coercion. அச்சுறுத்துதல். கமிட்டிங் த்ரெட்டனிங் ஆக்ட் ஆஃப் forbidden by law. ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழே மிரட்டக்கூடிய தகவலாக இருந்தா கான்ட்ராக்ட் பிகம் வாய்டபிள். சரிங்க, ஓகே, கரெக்ட் தாங்க சார். இதெல்லாம் எஃபெக்ட் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரீ கன்சென்ட்ல வருதுங்க சார். வயலேட்டிங் ஃபேக்டர். ஆமாங்க. ஆனா செக்ஷன் 19 ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதாங்க சார், coercion, undue influence section 16, fraud வந்து coercion சார். ஓகே, 16 வந்து coercion. 15 சார். 15 வந்து coercion, undue influence 16. undue influence 16 சார். ஆனா இங்க நம்ம क्वेश्चनல பாருங்க ஏதோ 19 கொடுத்த மாதிரி இருந்துச்சு. 19 வந்து இந்த whose consent was not free, அது வந்து deals with 19. coercion, undue influence, fraud, misrepresentation இது எல்லாமே இருந்தா அது வந்து 19. இப்போ இது வந்து எல்லாமே 19 கிலோ. அப்போ இதுதான் ஆன்சர், வாய்டபிள். Voidable. அப்போ என்ன பொருள் அப்படின்னா இது வந்து மிரட்டி வாங்கிட்டு போயிருப்பாங்க.
அப்ப கான்ட்ராக்ட் என்ஃபோர்சபிலிட்டி ஆயிருக்கும். பின்னால தெரிய வரும். இப்போ ஒரு லேண்ட மிரட்டி வாங்கிட்டாங்க, அவங்க கட்டடம் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்ப பின்னால உங்களுக்கு வாய்டபிள் ஆப்ஷன் வரும் அந்த அக்செப்டருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஆப்ஷன் டு உங்க கையில ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. வேணும்னா விட்டுறலாம், வச்சுட்டு போங்க, அவன்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்ட்டு நீங்க போயிடலாம். அவனுக்கே வித்துட்டு கூட போயிடலாம். அப்ப மறுபடியும் அதை வந்து செல்தகுவா மாத்திக்கலாம். செல்தகுவாக மாற்றக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். செல்தகு ஆப்ஷனோட சேர்ந்து வரும். இதுல மட்டும்தான் உங்களுக்கு வாய்டபிள் இருக்கும் இல்லையாங்க? ப்ரீ கன்சென்ட்ல தான் உங்களுக்கு வாய்டபிள் இருக்கும். மோஸ்ட்லி இது ஒரு இடத்துல நம்ம சொல்லிட்டே இருப்போம் அடிக்கடி. ஸ்டேக்கன் பைலாம் மிஸ் ரெப்ரசன்டேஷன் பண்றது சார் அதுல மட்டும் மிஸ்டேக்ல தான் சார் மிஸ்டேக்ல தான். ஆமா, இங்க பாருங்க, லேண்ட் அபகரிப்பு fraud இது எல்லாமே இதுலதாங்க சார் வரும். இப்ப துன்புறுத்தி வாங்கியிருப்பாங்க, அவரு மறுபடியும் கேஸ் போட்டு அதை வாய்டா மாத்திடுவாரு. இல்ல வேண்டாம், இந்த கேஸ்ல இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு சரிங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த லேபர் கேஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்தோம். இதுக்கெல்லாம் அந்த இது கூட இருக்கும், ஷார்ட் நோட்ஸ் கூட இருக்கும், பாத்துக்கோங்க. கொடுத்துருக்கீங்க. ப்ரீ கன்சென்ட்ல மட்டும் ஃபியூ ஐட்டம் இஸ் வாய்டபிள். எல்லாமே வாய்டாக இருக்காது, ஃபியூ ஐட்டம் வாய்டபிளாக இருக்கும். இதை மட்டும் பாருங்க, மற்றது எல்லாமே வாய்டு தான். ப்ரீ கன்சென்ட் வந்துச்சுன்னா மட்டும் வாய்டபிளா இருக்கும். கன்சென்ட்டுக்கும் ஃப்ரீ கன்சென்ட்டுக்கும் இதுதான். ஆப்ஷன்ஸ் மேக் கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு. அதாவது நான் கொடுக்கவே இல்லை சார், இசைவே கொடுக்கல அப்படின்னா அது வந்து வாய்டு தான். பட் அது கொடுத்தேன் சார், இந்த மாதிரி கண்டிஷன்ல இதாயிடுச்சு அப்படின்னா பின்னாடி அதை வேலிடேட் பண்ணிக்கலாம் நீங்க. அதுதான் ஃப்ரீ. இந்த 3 விஷயங்கள் வந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வாய்டபிள் வரும். கோர்சின், ஃப்ராடு, அன்டு இன்ஃப்ளூயன்ஸ். அது ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே, இந்த லெசனை ஃப்ரீ கன்சென்ட் நல்லா ஒரு வாட்டி வீடியோ லிசன் பண்ணிருங்க. ஃப்ரீ கன்சென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா. இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே தெரிஞ்சதுதான், நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். அப்படின்னாலும் சில தருணங்கள்ல நமக்கு என்ன ஆயிடும், அது வந்து நம்மளை ஏமாத்திடும். அதனால நீங்க அதை மட்டும் நல்லா பார்த்துருங்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 26க்கு நமக்கு ஆப்ஷன் பி இஸ் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். when the consent is caused by undue influence. undue influence தான், அதாவது ஃப்ரீ கன்சென்ட் வரப்போ, ஃப்ரீ கன்சென்ட் டாபிக்ல வரப்போ 3 விஷயங்கள் நீங்க நல்லா பார்க்கணும். அதுல கோர்சின், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், மிஸ் ரெப்ரசன்டேஷன், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது வாய்டபிளாக மாறும். இப்பதாங்க நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ப்ரீ கன்சென்ட்ல சில ஐட்டம் வாய்டபிளாக மாறும். அதுல என்னென்ன ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃப்ராடு, கோர்சின், ஃப்ராடு, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் வாய்டபிளா மாறும். வெறும் மெட்டீரியலா நீங்க படிக்கிறத விட நீங்க நல்லா இதை படிச்சிட்டீங்கன்னா கூட போதுமா. நல்லா கிளாஸ் நோட்ஸை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க டெஃபினட்டா ஜெயிச்சிடலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம கேர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் இது வரும் 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 அப்படின்னு சொல்லி நம்ம நடத்தியிருப்போம். எதுவுமே வீணான கிளாஸே இருக்காதுங்க. அதனால கிளாஸ் நோட்ஸை எடுத்து தரோவா ஒரு வாட்டி எல்லாமே பார்த்துருங்க. வேர் த போத் பார்ட்டிஸ் அண்டர் மிஸ்டேக்ல வராங்க. the matter of fact, ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்க, the contract under section, இது வந்து என்ன ஆகும்? இருக்கக்கூடாது. enter into contractல நமக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா நோ மிஸ்டேக். அதாவது அந்த படிவம் இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா நோ மிஸ்டேக். அதுதான் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் நோ மிஸ்டேக் அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுட்டு தான் நம்ம கையெழுத்தே போடணும். அதனாலதான் பத்திரப்பதிவு அலுவலர் இவங்க எல்லாம் இருக்காங்க. இது மிஸ்டேக்கின் கீழே வரும். மிஸ்டேக் வந்தா வாய்டு.
இதுல எது வாய்டபிள்ல ப்ரீ கன்சென்ட்டின் கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ கன்சென்ட்டின் கீழே 3 விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் வலியுறுத்துறாங்க. ஒண்ணு coercion, coercion, undue influence, fraud. ஃப்ராடு undue influence. இந்த 3 விஷயங்கள் தான் நமக்கு என்னவாக மாறுங்க, வாய்டபிளா மாறும். மிஸ் ரெப்ரசன்டேஷன் சார். அதுவும் உங்களுக்கு இதாக ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். பார்ட்டிஸோட ஒப்பீனியன் ஆப்ஷன் அடிப்படையில மாறும் சார். இல்ல, அது வாய்டபிளா இதுவான்னு பாத்துக்கலாம். வாய்டபிள் தான் சார். மிஸ் ரெப்ரசன்டேஷன்ங்களா, ஃப்ராடு, தான் சார் வாய்டபிள். Misrepresentation, மிஸ் ரெப்ரசன்டேஷனும் வாய்டபிள் தான். அக்ரீடு பார்ட்டினுடைய ஆப்ஷன் போயிடும். ஃப்ராடு பாத்துருங்க சார். ஃப்ராடு பார்த்துட்டோம். அப்போ இதுலயே மிஸ் ரெப்ரசன்டேஷனையும் கொடுத்துடணும். இப்படி ஷார்ட் ஃபார்மா எழுதிட்டீங்கன்னா மோஸ்ட்லி தவறு இல்லாம தவிர்த்தரலாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி கொண்டு வரோம் இல்லைங்களா, இதுதான் நம்மள வந்து மிஸ்டேக் இல்லாம மாத்தும். எதுல வாய்டபிள் போகுது, எதுல வாய்டு வருது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். வடிவத்திலேயே தப்புன்னா தப்பு தான் சார். கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் அன்லாஃபுல் பாருங்க, சட்டத்திற்கு எதிராக இருக்கு, சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கு அப்படின்னா forbidden by law or defeat the provision of any law. இந்த லாவில் வேணாலும் அது சட்டத்துல இடம் வழிவகுக்கல அப்படின்னா அதெல்லாம் வந்து வாய்டபிளா, சரி இந்த இடத்துல வந்து கன்சிடரேஷன் அன்லாஃபுல்லா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதேனும் ஒரு சட்டத்துல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்க எடுத்துக்கூடாது. ஆப்ஜெக்டோ அல்லது டிஃபீட்டோ எந்த சட்டம் வேணாலும் இருக்கலாம். விச் இஸ் ஃப்ராடுலண்ட், ஃப்ராட் ஆகும், இம்மோரல், எகென்ஸ்ட் த பப்ளிக் பாலிசி. இந்த 3மே வருமா, கன்சிடரேஷன், ஆப்ஜெக்ட், அன்லாஃபுல் அப்படின்னா இந்த 3மே நமக்கு வரும். பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, ஃப்ராடு, எல்லா மெத்தட்ஸுமே இதுதான். அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட், நோக்கம், அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட். இந்த பார்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எந்த இதுல வருதுங்க, அன்லாஃபுல் section ஆப்ஜெக்ட், அது 23 வருதுங்க சார். செக்ஷன் 23. செக்ஷன் 23. Okay. If only part of consideration or object is unlawful. இதுக்கு ஒரு கிளவரா நம்ம மாத்திருப்போம். Only the part of consideration or object is unlawful, the contract under section 24 shall be. சார், ஒரு பகுதி லாஃபுல் ஒரு பகுதி அன்லாஃபுல் வந்தாலும் இது என்ன ஆகுங்க, Voidable law. இதுல பாருங்க, சரிங்க, லாஃபுல் ஆப்ஜெக்ட்ல லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லையா, லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட், லீகாலிட்டி எந்த லாவில் எது சொல்லியிருந்தாலும் இது வந்து பப்ளிக் பாலிசிக்கு தீங்கானதுன்னா அன்லாஃபுல். அந்த இது வந்து பார்ட் ஆஃப் இதை வந்து பிரிச்சு கொடுத்துருப்போம். அதுக்குள்ள வேஜரிங் பிரிச்சா எக்ஸப்ஷன், ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடு, மேல இருக்குங்க சார். Agreement of which consideration or object is unlawful in part, the illegal part cannot be separated from the legal part. அப்படின்னு பண்ணாங்கன்னா நடத்திடணும். நான் உங்களுக்கு நினைவுல வர்றதுக்காக தான் இதை எடுத்தோமா. இப்படி ஒரு பிரிச்சு நடத்தியிருப்போம். லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஒரு பார்ட்டு இல்லீகல், இன்னொரு பார்ட்டு நமக்கு லீகலாக இருக்கும்போது பிரிக்க முடியல அப்படின்னா அப்போ ஒரு கேஸ், பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா இது வந்து லீகலா இருக்கிறது வாய்டபிளா மாறிடும், செல் தகுவாக மாறிடும், செல் தகுவாக மாறிடும். இல்லீகல் அப்படின்ற பார்ட்டு வாய்டாக மாறும். இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு எந்த பார்ட்டு கேட்கறாங்க, பிரிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா வாய்டு தான். புரியுதா? பிரிக்க முடியலன்னா வாய்டு தான், பிரிக்க முடியல இது வாய்டபிளா இருக்கும். லீகல் பார்ட்டு வாய்டபிள், இது வந்து நமக்கு இல்லீகல் பார்ட்டு வாய்டாக இருக்கும்.
அப்போ only a part of consideration or object unlawful, the contract under section 24. இப்போ எதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க? ஒன்லி a part of consideration or object unlawful. அப்போ unlawful பார்ட்டை மட்டும் பேசுறாங்க. பார்ட் ஒண்ணு மட்டும். இல்லீகல் தான் இந்த இடத்துல டீல் பண்றாங்க. இல்லீகல் வரப்போ அப்ப இது வந்து செட் டு பி வாய்டு. இல்லீகல் கூட பட வேண்டாம், இது வந்து வாய்டு தான். புரியுதாங்க? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட நீங்க பொருள் இருக்கு இல்லைங்களா, பொருளை வந்து ரெண்டா பிரிக்கிறீங்க. அதுல வந்து லாஃபுல் பார்ட்டு, அன்லாஃபுல் பார்ட்டு. லாஃபுல் லீகலி, லாஃபுல் அன்லாஃபுல் அப்படின்னு பிரிக்கிறீங்க. சார் சட்டத்துல இது இடமில்லை சார், அன்லாஃபுல். அப்ப இந்த அன்லாஃபுல் அப்படின்றது வாய்டாக, லாஃபுல் அப்படின்றது வாய்டபிளா மாறி. ஓகே, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாவம்மா போட்டு கொடுங்கம்மா, நம்மளை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, இந்த கொஸ்டின் நல்லா புரியுதம்மா? இதுல எப்படி வேணாலும் கேட்பாங்க. நீங்க பார்ட் ஆஃப் த கன்சிடரேஷன் லாஃபுல்ல பத்தி பேசுறதுனாலதான் இது இல்லீகல். இது இல்லீகல்னு போடக்கூடாது. இது செட் டு பி, அதாவது அன்லாஃபுல், அன்லாஃபுல் பார்ட்டு. அதனால இது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வாய்டாக மாறுது. லாஃபுல்லா இருந்தா வாய்டபிளா மாறணும். லாஃபுல்லா இருந்தா வாய்டபிள். சூட்சமத்தை கத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க, வேற ஒண்ணும் தேவையில்லை. ஓகே, இது கிளியர் தானுங்க? புரிஞ்சிச்சு இல்லையா? அடுத்தது போலாம்ல. எஸ் சார், கிளியர். The consideration should be do something written of promise which. Written of promise which. இதுல என்ன சொல்றாங்க? consideration should be something written. சார் நீங்க திருப்பி கொடுக்கணும் சிலதை. அப்படி கொடுக்குறப்போ something in written, both law and parties regard having some value. ரெண்டு பேருமே, சட்டமும் சரி பார்ட்டிஸும் சரி, ரெண்டு பேருமே ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டன் சம்திங் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்லி லா ரிகார்ட்ஸ் ஹேவிங் சம் வேல்யூ, ஒன்லி பார்ட்டிஸ் ரிகார்ட் ஹேவிங் சம் வேல்யூ, அடிக்குவேட் வேல்யூ நெசசரி. இந்த மூணுமே இருக்கணும். இந்த பிசிடி மூணுமே இருக்கணும். ஆனா இதுதான் கரெக்ட். அதாவது சட்டமும் சரி அந்த பார்ட்டிஸும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கன்சிடரேஷனாக பரிமாற்றி இருக்கணும். இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா பொருளை, ப்ராடக்டை கொடுப்பாரு. இவரு என்ன செய்யணும்? பணத்தை கொடுக்கணும் இல்லையா, மணி. இப்போ இதுதான் கன்சிடரேஷன். இந்த கன்சிடரேஷனை பார்ட்டிஸும் சரி சட்டமும் சரி சரியான முறையில சம் வேல்யூ இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். If the prosper prescribes the mode and the manner of acceptance, the acceptance is மோடுனா வழி. எந்த வழியில ப்ராஸ்பர் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாரு அந்த வழி, அதாவது அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கு. த மேனர் அப்படின்னா நடத்தை, அந்த எந்த நடத்தையில இவர் கொடுக்குறாரு, தலையாட்டுறாரா, இப்படி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இஃப் த ப்ராஸ்பர். அப்ப இது என்ன சொல்றாங்க? கேன் பி எனி மேனர் ஆர் மோட், எப்படி வேணாலும் இருக்கலாமா. ஓகே, should be manner and mode prescribed. இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும். சார் நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே தலையாட்டிட்டு போனேன், நீங்க ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அந்த பிரிஸ்கிரைப்டு அப்படின்றது இன் ரிட்டன் ஆர் இன் ப்ராப்பர் அக்செப்டன்ஸ். இந்த பிரிஸ்கிரைப்டு அப்படின்றதுக்கு ரிட்டன்ல கொடுக்கலாம் அக்செப்டன்ஸை, இன் ப்ராப்பர் வே கம்யூனிகேஷன். போனு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராப்பர் வேல கம்யூனிகேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதுதான் இந்த இடத்துல அக்செப்டன்ஸை ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். எனி மோட வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஏத்துக்க முடியாது. அப்ப இது இல்லை. கேன் பி எனி ரீசனபிள் மோடு.
சார் இதெல்லாம் நீங்க ஏத்திருக்கலாம்ல சார், இதெல்லாம் ரீசனபிள் தானே சார் அப்படின்னும் சொல்ல முடியாது. அப்போ பிரெஸ்கிரைப்டு இன் லா, லாவுல என்ன சொல்லுதோ, சட்டத்துல என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்யணும். அப்ப இதுதான் கரெக்ட். பிரிஸ்கிரைப்டு அல்லது கான்ட்ராக்ட்லயே நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணலாம். சார் உங்களுக்கு இந்த ஆஃபரை கொடுக்குறேன், நீங்க வந்து கம்பெனில வந்து சைன் பண்ணி வாங்கிக்கலாம் சார் அப்படின்னா ஓகே, அக்செப்டட் மாடல், அதுதான் ரிட்டன். ஓகே, the party is not competent of contract if any of them, ஏதாவது ஒன்னு இருந்தா All of the above, sir. All the என்ன above பண்ண முடியாது, காம்பிட்டன்ட் கிடையாது, தகுதியற்றவர். cannot enter into contract. ஆமா, cannot enter into contract. Parties are not competent contract if any of them, ஏதாவது ஒண்ணு. மைனருக்கு காம்பிட்டன்ட் கிடையாது, நாட் காம்பிட்டன்ட். ஓகே, மைனர் நாட் காம்பிட்டன்ட். இன்சான் அப்படின்னா என்ன பொருளுங்க? இன்சான் பித்து பிடித்த நிலையில் இருக்கிறது. பித்து பிடித்தல், அவரை பத்தியே தெரியல அப்படின்றப்போ அந்த மாதிரியான ஒரு இன்சான், அவரோட வேலைகளை கூட அவர் செஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருப்பார். அவர் வந்து நீங்க காம்பிட்டன்ட் பார்ட்டிஸ் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட்னு சொல்ல முடியாது, தகுதியானவர்னு சொல்லுவாங்க. டிக்ளேர்டு அன்குவாலிஃபைடு பை எனி லா, எனி லாவின் கீழே அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டார் அப்படின்னா அவரே எடுத்துக்க முடியாது. அப்போ ஆல் ஆஃப் தீஸ் தான் கரெக்ட். எனி ஆஃப் தம், எந்த வடிவம் வந்தாலும் கரெக்ட் தான். கன்சென்ட் அண்டர் செக்ஷன் 13 மீன்ஸ், இதை பாருங்க, இந்த மாதிரி கொடுக்கறதா நமக்கு பெரிய இதாயிடும். அப்போ கன்சென்ட் 13ல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அக்ரியிங் சேம் திங் இன் த சேம் சென்ஸ். ஓகே, அக்ரியிங் இன் த சேம் திங் அட் த சேம் டைம், அக்ரியிங் இன் த சேம் திங் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம், அக்ரியிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். செக்ஷன் 13 என்ன டீல் பண்ணுது? இது எந்த இதுல வருதுங்க? ப்ரீ கன்சென்ட்ல வருமா, இதுல வரும்? Free consent. கன்சென்ட். கன்சென்ட் அப்படின்னாவே இசைவு. ரெண்டு பேரும் கல்யாணம், பொண்ணு பாக்குறோம், பொண்ணு மாப்பிள்ளையும் சரின்னா தான் கல்யாணம் இல்லையாங்க? அப்படித்தானே பொருளுங்க. அப்போ இந்த இடத்துல கன்சென்ட் வந்து சேம் திங் சேம் சென்ஸ். Same thing, Agreement, same same sense. thing, same sense, sir. அப்போ டைம்ல சொல்றது கிடையாது. என் அறிவுபூர்வமாக நான் கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்றதான், நான் செலக்ட் பண்ணது கரெக்ட் தான். ஓகே, அக்ரிமெண்ட் மீனிங் ஆஃப் விச் இஸ் நாட் சர்டைன் ஆர் நாட் கேபபிள் ஆஃப் பீயிங் மேட் சர்டைன் அண்டர் செக்ஷன் 29. ஃபர்ஸ்ட் இது 29ங்கிறத லாக் பண்ணிக்கலாம். ஒரு இது மேல இருக்கிறது புரியலன்னா செக்ஷன் 29 என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அக்ரிமெண்ட் Voidable, sir. மீனிங் ஆஃப் விச் இஸ் நாட் சர்டைன், அதுல புரியல. மீனிங் ஆஃப் நாட் சர்டைன், உறுதி சொல்ல. அக்ரிமெண்ட்ல வந்து சில விஷயங்கள் உறுதியளிக்கப்படவில்லை. உறுதியளிக்கப்படாமல் இருந்தா நாட் கேபபிள். அப்போ ஒரு கேபபிளே இல்லை சார், அதை வந்து இங்க உள்ள கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, அதாவது பார்ட்டியாக இருக்கலாம், இது பொருத்தமான பொருளே இல்லை, அதெல்லாமே கொண்டு வந்து நம்ம அக்ரிமெண்ட்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அப்ப இது வந்து செட் டு பி வாய்ட் ஆர் Void. அக்ரிமெண்டே தப்புன்னா தப்புதாங்க. வாய்டபிள் எங்கதான் வரும் அப்படின்னா ஃப்ரீ கன்சென்ட்ல சில ஐட்டம் தான் வரும். few items in free consent. free consentல மட்டும்தான் வருமே, மற்றது எதுவுமே வராது. செக்ஷன் 20 எதை சொல்லுதாங்க? 19 சார், 19 வாய்டபிள். இது வாய்டபிளுக்கா? ஓகே ஓகே, இதை பத்தி நம்ம 29 ஸ்பெசிபிக்கா ஏதாவது சொல்லுதாங்க? அக்ரிமெண்ட் 29 எதுவும் இல்ல. சரி, அது அப்புறமா பார்க்கலாம். Agreement which is not certain, sir. Uncertain agreements. நடக்காதவை. அன்சர்டைன் அக்ரிமெண்ட். ஓகே, சூப்பர்மா, இருக்குதான் அக்ரிமெண்ட். நடக்காத உறுதி, அதாவது உறுதி செய்ய முடியாது, அறுதியிடப்படாத, உறுதி செய்யப்படாது, உறுதியளிக்க முடியாது. an agreement restraint of trade, இது ரொம்ப முக்கியம். இது எதுல வருங்க? ரெஸ்ட்ரைன் ஆஃப் ட்ரேட் எந்த டாபிக்கின் கீழே வரும்? அதான் நம்ம கடைசியா பார்த்தோம். ரெஸ்ட்ரைன் ஆஃப் மேரேஜ் இங்க, ரெஸ்ட்ரைன் ஆஃப் ட்ரேட்
இது எல்லாமே லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் படிப்போம் இல்லைங்களா? செக்ஷன் அது 28 சொல்லிருக்கீங்க சார். லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ல இது வருமா? ரெஸ்ட்ரைன் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது செட் டு பி வாய்டு. அதுக்கு சில எக்ஸப்ஷனல் கேஸ் தான் இருக்கு, இருந்தாலும் செட் டு பி வாய்டு. தடை, அதாவது வணிகம் செய்யறதுக்கு ஒரு தடை விதிக்கக்கூடாது, மேரேஜ் செய்யறதுக்கு நீங்க தடை பண்ணக்கூடாது. அதுதான் அந்த பாட்டு. ஆடியோ கேளுங்க, நல்லா இருக்கும். ஆடியோ கேளுங்க, அதுக்கு அந்த சின்ன ஆடியோ கொடுத்துருக்கோம் புரியாத இடங்களுக்கு. An agreement restraint of trade section 27 is void. கரெக்டாங்க சார்? எல்லாமே ப்ரீவியஸ் ஆதாரங்கள் தான். சார் நமக்கு புரியல அப்படின்னு எல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண, எல்லாம் இங்கேயும் அங்கேயும் நம்ம அந்த வேலையும் இந்த வேலையும் பார்த்துட்டு படிக்கலன்ட்டு இன்னொருத்தர் புறப்படவே முடியாதுங்க. அதனால இருக்கிற டைமிங்க நீங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், 4 வருஷம் சும்மா இருந்துட்டோம். இப்போ வரக்கூடிய நாள் உழைச்ச கூட நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரியாங்க? அந்த ரிசல்ட்டுக்கு நாம தான் உழைக்கணும், வேற யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க நல்லா அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே. An agreement not pursue legal remedies but to refer dispute the arbitrator. அக்ரிமெண்ட் வந்து நாட் பர்சியூ லீகல் ரெமெடி. சார் லீகலா எந்த ரெமெடியும் இல்லை. சட்டத்துல வந்து சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டத்துல வந்து நோ ரெமெடி, இதுக்கு வந்து இதே கிடையாது சார், வழிகளே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் டு டு த ரெஃபர் டு டிஸ்பியூட் த ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேட்டர் போகுது, 3ஆம் தரப்பினர். அவர் வந்து இதைய எடுத்து பேசி சமரசம் செய்கிறார் இல்லையா? ஆர்பிட்ரேட்டர் வந்து சமரசம் செய்கிறார் அப்படின்னா இது வந்து என்ன? வேலிடு, வாய்டபிள், வாய்டு, அன்என்போர்சபிள். இதுவும் அங்கேயே வரக்கூடியதாமா, அதே பார்ட்ல வரக்கூடிய லீகலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். அன்சர்டனிட்டி 29. அக்ரிமெண்ட் பை வேஜருக்கு போயிடுதாங்க. இது வேஜர் அக்ரிமெண்ட் பத்தி சொல்றோம். அடுத்தது ஆர்பிட்ரேச்சர். 28ல வரும் மேல. 28ல வருதுங்களா? ஓகே. Agreement with restraint of legal proceedings. அப்ப என்ன சொல்றாங்க? ரெஸ்ட்ரெயின் ஆஃப் வேவர், Justice is void. void, justice void. ஓகே. மறுக்கப்படுறப்போ the parties agree to dispute between referred to the arbitration will not be taken to the court, valid contract ஆக மாறும். அதாவது இது என்னவா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன கவுண்டர் படத்துல வர அந்த பஞ்சாயத்து சீன் தான் நீங்க நினைவுல வச்சுக்கணும். அந்த நீதிபதி பார்த்துட்டு எங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைய நீங்க தீர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்க? சின்ன கவுண்டர் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து, இவ்வளவு கேஸ நாங்க தீர்க்க முடியாத நீங்க தீர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சின்ன கவுண்டர் 20 இயர்ஸ்ல நடக்க வேண்டியது 2 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன்னு சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவார். 2 மினிட்ஸ்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப இது வந்து வேலிட் கான்ட்ராக்ட். ஓகே, இது வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்க? வேலிட் கான்ட்ராக்ட். ஆர்பிட்ரேச்சரை வச்சு நம்ம முடிச்சோம் அப்படின்னாலும் இது வேலிட். முதல்ல நிறைய இருந்துச்சுங்க வேலிட் கான்ட்ராக்ட் இதுக்கான. அப்போ சட்டப்பூர்வமா ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நிறைய போலீஸ் ஸ்டேஷனே பாருங்க, கேஸையே ஃபைல் பண்ண விட மாட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே சமரசம் பண்ணிடுவாங்க. சமரசம் பண்ணி சால்வ் பண்றதுக்கு தான் மோஸ்ட்லி எழுதி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோட்டரி பப்ளிக் கிட்ட போயிட்டு சிலதெல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க. இப்போ நிறைய கல்யாணம், டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நோட்டரி பப்ளிக்லயே டீல் ஆகி எழுதி வாங்கிடுவாங்க, கோர்ட்டுக்கே போறது இல்லைங்க. நிறைய கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிக்குது அப்படின்றாங்க. ஓகே, நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம். விவரமெல்லாம் தெரிஞ்சதுன்னா டிஆர்பிக்கு படிக்கிறதுக்கே நம்ம மேல என்ன பண்ணிடுவாங்க? டிவோர்ஸ் வழக்கு போட்டுருவாங்க. இப்படியே படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறியா அப்படின்னு இல்லையாங்க? அவருக்கு இந்த சட்டப்பூர்வமான அந்தஸ்தெல்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது வீட்டுக்காரருக்கு, இல்லையா? An agreement to refer to the dispute. அதான் ஒரு இதுல சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நோபல் பரிசே வாங்கினவராக இருந்தாலும்
அவர் வீட்டுல என்ன செஞ்சாகணும்? வெங்காயம் வாங்கிட்டு வந்தா கூட சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவரை அப்படிதான் நம்ம வச்சிருக்கணும். An agreement refer to the dispute. The arbitrator is valid. Okay. In respect to the dispute already arisen. ஏற்கனவே வந்துருச்சு சார் இது. In respect of dispute may arise in future. ஃபியூச்சர்ல கூட வரும் சார். அதை கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்னா ஓகே ஃபைன். இந்த ரெண்டுமே பொருந்தும். ஏற்கனவே வந்த டிஸ்பியூட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இனிமேல் வரக்கூடிய டிஸ்பியூட்டுக்கு நான் சால்வ் பண்ணி ஆர்பிட்ரேஜர் கொடுத்தேன் அப்படின்னாலும் சரிங்க. இந்த ரெண்டுக்குமே கரெக்ட் தான். டிஸ்பியூட் ஆல்ரெடி அரைஸ்ன்னா பாஸ்ட்ல வந்த ப்ராப்ளம் இல்லையாங்க, வந்த பிரச்சனை, பாஸ்டனுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்னுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆர்பிட்ரேச்சரை வச்சு நீங்க செஞ்சுக்கலாம். வருங்கால பிரச்சனையாக இருந்தாலும் செய்யலாம். ஓகே. An agreement by wager under section 30. Wager agreement என்னங்க? Void or voidable or valid? Valid. Voidable. Wager is a betting. Betting அப்படின்றது Betting. bet பண்றது. அப்போ wagering but ordinary betting agreement. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, this wagering agreement nothing but recovered winning the party under the agreement. Okay. Essential of the valid. இப்போ wagering அப்படின்றது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நோட் பண்ணிக்கங்க சார். void contract. வாய்ட் கான்ட்ராக்ட். சைடுல இருக்கு. மேலே இருக்கு சார். மேலே நோட் பண்ணிச்சிருங்க சார். void agreement. சைடுல பாருங்க. ஓகே ஓகே பார்த்தேன். இது வந்தாலும் சரி, பெட்டிங்னா அதுல இருந்தா அது வந்து வாய்டுங்க. வேஜரிங் அக்ரிமெண்ட், பெட்டிங் அக்ரிமெண்ட் எல்லாமே வாய்டு. அக்ரிமெண்ட் பை வேஜர், பெட்டிங் இதெல்லாம் செக்ஷன் 30ல வருது. லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ல வருமா? லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ல வரும். ஆப்ஜெக்ட்ல வரும். An agreement in connection with horse racing under section 30. Say 30ல வர எல்லாமே வேஜர் இல்லையாங்க? வேஜர்ல வரக்கூடிய எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? void. void இப்படிதான் நீட்டா வரணும் சார். குதிரை பந்தயம் எல்லாம் வந்து கவர்மெண்டே நடத்துது சார். அதுக்குன்னு தனி இடம் கொடுத்து அதுக்குன்னு வந்து நடத்துது. அதனால அதை வந்து லாஃபுல்ல எடுத்துக்கலாம்னா நோ, நீங்க அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கூடாது. வேஜர் அப்படின்னாவே இட் கனெக்ஷன் வித் இதுதான். கோர்சின் பாத்தீங்க அப்படின்னா, கோயர்சின் என்ன சொல்றாங்க? வைட்டியேட்ஸ் ப்ரீ கன்சென்ட் அண்டர் செக்ஷன் 15. இது வந்து ப்ரீ கன்சென்ட்டாக மாறுறப்போ கமிட்டிங் த்ரெட்டனிங் கமிட் எனி ஆக்ட் விச் இஸ் ஃபோர்பிட்டன் பை லா. செக்ஷன் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, கமிட்டிங் த்ரெட்டனிங், ஒருத்தர் போய் மிரட்டுறீங்க, ஆக்ட் இதை செய்ய சொல்றீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், இது கரெக்ட் தான். கமிட்டிங் த்ரெட்டனிங் கமிட் எனி ஆக்ட் விச் இஸ் ஃபோர்பிட்டன் பை இந்தியன் பேனல் கோடு, இதுவும் கரெக்ட் தான். கோர்சினுக்கு மீனிங் கேட்கறாங்க, அவ்வளவுதான். அன்லாஃபுல் டிட்டனிங், சட்டத்திற்கு புறம்பாக ஒரு டிட்டனிங் செய்யறீங்க, குழி தோன்றீங்க, அல்லது த்ரெட்டனிங் மிரட்டுதல். டிட்டைன் எனி ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கிக்கிறீங்க, இன்டென்ஷன் காஸ்டு பை த என்ட்ரன்டி அண்ட் அக்ரிமெண்ட். அவங்கள மிரட்டி அல்லது புள்ளையை கடத்திட்டு போய் வச்சுட்டு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லுவார். பழைய படங்கள்ல நம்பியார் அடிக்கடி இந்த வேலை செய்வார் இல்லையாங்க? அதனால கோர்சினை பார்த்ததையும் நமக்கு என்ன முகம்தான் ஆபத்துல வரணும்? நம்பியார் முகம்தான் ஆபத்துல வரணும். ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, கரெக்ட் தானுங்க. மூணுமே கரெக்ட் தான். எந்த லாவா இருந்தாலும் சரி, பீனல் கோடா இருந்தாலும் சரி, எல்லாமே த்ரெட்டனிங் இருந்துச்சுன்னா அது கோயர்சின் தான். ஓகே, அதுக்கு சொல்லுங்க பாருங்களா. லா ஆஃப் கான்ட்ராக்ட் பிரைமரிலி law of consideration, law of contract primarily specify the circumstances in which promises binding the parties. இது வரணும், ப்ராமிஸ் இருக்கணும். ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸுக்கு என்ன பண்ணணும்? ஒத்துக்கொள்ளுதல், அது கண்டிப்பா இருக்கணும்.
அடுத்தது இது எல்லாமே இருந்தாதான் அது என்னதுங்க ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு அர்த்தம். லே டவுன் சர்டைன் நார்ம்ஸை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணலாமான்னா கண்டிப்பா கிடையாது. சர்டைன் நார்ம்ஸை மட்டும் நான் செய்வேன் சார்னு சொல்லக்கூடாது. லே டவுன் த சர்க்கம்டன்ஸ், சூழ்நிலையை பொறுத்து நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சூழ்நிலையை பொறுத்து நான் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ஸ்பெசிஃபை த சர்க்கம்டன்ஸ், அந்த ஸ்பெசிபிகேஷனும் நீங்க சொல்லி இருந்தா ஓகே. ப்ராமிசஸ்னாவே பைண்டிங் கண்டிப்பா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லிபரலைசேஷன் இருக்கும். பி அண்ட் சில பாத்தீங்கன்னா ஒரு சலுகை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அது இருக்கக்கூடாது இல்லையா? என்டர் டு த சர்க்கம்டன்ஸ் அதை கூட நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா அது ஓகே. misrepresentation under section 18. Misrepresentation. The positive assertion. இது எங்க வரும் அப்படின்னா ப்ரீ கன்சென்ட்டுக்குள்ள வருமா? எஸ் சார். ஃப்ரீ கன்சென்ட். ப்ரீ கன்சென்ட்டுக்குள்ள வரும். ஒவ்வொன்றும் இப்படி அதுக்கான அர்த்தங்களோட உள்ள போய் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இங்க வருது பாருங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், பிலீவ் டு பி ட்ரூ. தப்பான விஷயத்த நீங்க என்ன நம்பிட்டீங்க? உண்மை என நம்பி இன்டியூஸ் த பார்ட்டிஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். உண்மை என நம்ப வச்சு நீங்க உள்ள கொடுத்துறீங்க. அப்போ ஃப்ராட்லண்ட், நெக்லிஜென்ட், இன்னோசென்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். எஃபெக்ட் கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள் இல்லையா? எஃபெக்ட் கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள். மிஸ்ரெப்ரசன்டேஷன் வாய்டபிள் ஆகும். 4 விஷயம் தான் வாய்டபிளாக மாறுது. ஓகே, அதை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்க? இதுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கான விளக்கம் தான் அதுல கேட்கப்பட்டிருக்கு. பாருங்க, மிஸ்ரெப்ரசன்டேஷன் செக்ஷன் 18 என்ன சொல்ல வராங்க? எ பாசிட்டிவ் அசர்ஷன் இன் மேனர் நாட் வாரண்டட் பை த இன்ஃபர்மேஷன் நாட் வாரண்டட். அவருக்கே தெரியாம பர்சன் மேக்கிங் இட் நாட் வாரண்டட்னா அவருக்கு சொல்லாமையே நீங்க அவரை நம்ப வச்சிடுறது, ட்ரூன்னு நம்ப வச்சிடுறது. ஓகே. எனி பிரீச் டியூட்டி, தவறு செய்ய போறீங்க, கெயின்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஒன் பர்சன். அவரு முன்னாடி ஒருத்தர் கெயின் ஆயிடுறாரு. ஒருத்தர் கெயின் ஆகணுங்கிறதுக்காக கமிட்டிங் பை மிஸ்லீடிங் அனதர் ப்ரீ ஜஸ்டிஸ் கொடுக்குறீங்க. இன்னொருத்தருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஒருத்தர் கெயின் ஆகணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை பொய்யா சொல்றது. கல்யாணத்துல மேக்சிமம் அப்படிதான் நடக்கும் இல்லையாங்க? ஆனாலும் அது வாய்டபிளா மாறிடும் பின்னால. காசிங் பார்ட்டி மேக் an அக்ரிமெண்ட் டு மேக் மிஸ்டேக் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கான்ட்ராக்ட். இதெல்லாம் இது மூணுமே உண்டுங்க. காசிங் பார்ட்டி மேக் an அக்ரிமெண்ட் மேக் a மிஸ்டேக். எந்த வகையில நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு பொய் சொல்லி ஏதாவது பண்றது, அதுவும் மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். பாசிட்டிவான ஒரு அசெஷன் கொடுத்து உங்களை நான் என்ன சொல்றது அப்படின்னா உங்களை அதில் அந்த கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே இதுதான். ஆல் ஆஃப் திஸ் தான். எனி டைப் ஆஃப் மிஸ்டேக் இஸ் கால்டு மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஓகே, அடுத்து பாருங்க. எ பர்சன் டீம்டு டு பி பொசிஷன் ஆஃப் டாமினேட் வில் அனதர். ஒருத்தர் வந்து டாமினேட் பண்றாரு அப்படின்னா என்ன? தாக்கம் செய்யறது, அல்லது முடிவுகளில் தலையீடு செய்யறது. இந்த மாதிரி பண்றப்போ அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், மென்டலி கெப்பாசிட்டி இஸ் அஃபெக்டட் டெம்பரரிலி ஆர் பெர்மனன்ட்லி. அப்படி ஆகுது அப்படின்னா அந்த இதுவும் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வரும். சரி, அதாவது ப்ரீ கன்சென்ட்ல வரக்கூடிய பார்ட் தான். ஆமா, இது எல்லாமே வருங்க. ரீசன் ஆஃப் ஏஜ் இல்லையா? பெரியவங்க சொன்னா ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லைங்களா? அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ரீசன் ஆஃப் இல்னஸ், வேற வழியே இல்லை சார். நிறைய கல்யாணம் உடம்பு சரியில்லாதப்பதான் நடந்திருக்குங்கிறாங்க. யாராவது வீட்டுல உடம்பு சரியில்லாம கல்யாணத்தை பார்த்துட்டு நான் போயிடுறேன் சாமின்னா உடனே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மென்டல் அண்ட் பாடிலி டிஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்டி இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்போ அவங்களோட முடிவுகள்ல தலையீடு இருக்கும். பம்மல் கே சம்பந்தம் அந்த படத்துல சொல்லுவார் இல்லையா? இல்லைன்னா
இந்த ப்ராப்பர்ட்டி எங்க போயிருப்பாங்க? ட்ரஸ்ட்டுக்கு போயிரும். ட்ரஸ்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான முயற்சிகள் எல்லாருமே ஃபேமிலியா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முடிவுகள்ல தலையீடு செய்யறது. ஆல் ஆஃப் தீஸ் தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஏன் அக்ரிமெண்ட் ரிமைண்ட் அன்மேரிடு. ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு நான் மேரேஜே பண்ணாம இருக்கிறேன். இது என்ன வாலிடா வாய்டா அன்என்ஃபோர்ஸபிளா? Void, sir. இது என்ன அக்ரிமெண்ட்டுங்க? சோசியல் அக்ரிமெண்டா அல்லது இந்த அக்ரிமெண்டா? Social தான் sir. இதெல்லாம் என்னோட முடிவு. சோசியல். இப்போ அந்த இடத்துக்கு போயிடுறோம் இல்லைங்க. சோசியல் பெரும்பாலும் எங்க இருக்கும் அதையும் பாத்துறோம். இம்ப்ளிசிட்டா இருக்கும். சோசியல் ஆப்ளிகேஷன் அரைசிங் நாட் ஏ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டுக்கே போகாது. இது ஒரு சமூக கடமை, ஒப்பந்தம் ஆகாது. லீகல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கிறப்ப கவர்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டின் கீழே வரும். அப்ப இதெல்லாம் கான்ட்ராக்ட் ஆக்ட்லயே வராது. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிடலாம், இதுல எடுத்துக்க தேவையில்லை. வாய்டு தான் இல்லையா? வாய்டபிளுக்கே போகக்கூடாது. ஃப்ரீ கன்சென்ட் வந்தாதான் நீங்க வாய்டபிளுக்கே போகணும். ஓகே, இதெல்லாம் வாய்டு. A general offer open for the world large can be accepted. ஒரு இஷ்யூ பண்றோம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கொடுக்குறோன்னு பாருங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் யாரு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். இந்த ஆஃபருக்கு என்ன பேரு? Sending communication of acceptance By tendering himself to comply with the conditions of offer. ஆமா, டெண்டரிங் தான் கரெக்ட். டெண்டர் அப்படின்னா ஒப்பந்த புள்ளி. பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணுவோம், நியூஸ் பேப்பர்ல வரும். இதெல்லாமே வெளியீடு செய்யறது. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்டிஷன் ஆஃப் ஆஃபர், அந்த கண்டிஷன் எல்லாமே அதுல கொடுத்துருப்போம். கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன். Contract without consideration made in writing, registered, made the account natural love and affection. Contract without consideration இருந்தா Void, நீங்க sir. first Void. void double void Void. Void sir. சரி. ஆனா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. Without consideration is void. ஓகே, உங்களோட பார்ட்ல ரைட்டிங் இன் ரிஜிஸ்டர்ட் பண்ணிட்டீங்க. மேட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல. சார் பரவாயில்ல சார், அவங்க கொடுத்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே ஒரு வேல்யூ போட்டு எழுதிடுவீங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரயம், அதாவது நிலம் பூமி இதெல்லாம் கிரயம் பண்றப்ப தான கிரயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். Yes sir. Donor settlement sir. தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எலிஜிபிளா இல்லையா? Eligible தான் sir. எதுவுமே வாங்காம அவங்களுடைய அப்போ இது கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் செட் டு பி வாய்டு. பட் இந்த இடத்துல லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல நீங்க விட்டு கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ வந்து இது என்ன ஆயிரும்? வேலிடா. இது வந்து வேலிடா மாறிடும். நாட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்ட். கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் அதை ரைட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல ரைட் பண்ணி கொடுத்துறப்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா, தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேலிடு தான். A contract based on happening not happening of future event. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கொஸ்டின் வருங்காலத்துல வருமா வராதா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, கப்பல் வந்து கடல் வழியா வருதுன்னா வந்து சேருமா சேராதான்னு உங்களுக்கு தெரியாது. கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் டெஃபினிஷன் இல்லையா? அப்ப கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் டீல்ஸ் வித் செக்ஷன் 31. கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். ஓகே, அடுத்து இந்த ரெண்டு ஆன்சர் சொல்லுங்க. A contingent contract அப்படின்றது என்ன?
ஆப்ஷன் இஸ் சி void சார். wager வந்து become a wager never become void ன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. become Becomes void void. become Becomes impossible. impossible possible void. ஆனா மட்டும்தான் சார் void. So it becomes void when the event becomes impossible. முடியாது அப்படின்னா மட்டும்தான் Void. ஓகே. voidableன்னு சொல்லக்கூடாது. a contract with minor is void பாருங்க. sir. Void, sir. Void. இங்க ஃபர்ஸ்டே நாம பாத்துறோம் void. void is அவ்வளவுதான். இது every time கேட்டு ஆப்ஷன் இல்ல வச்சுக்காதீங்க. கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட்ல இல்ல அப்படின்னா void தான். ஓகே, கேட்டாங்க சார். void தான். an agreement to act impossible முடியாத ஒரு காரியத்தை சார் நான் மலை வரைய வைக்க போறேன் என்னோட கான்ட்ராக்ட்ல ஈடுபடுங்க அப்படின்னு யாராவது சொன்னார் அப்படின்னா இது இம்பாசிபிள் ஈவென்ட். இம்பாசிபிள் ஈவென்ட் void முடியாதுங்க. புரியுதாங்க? அதெல்லாம் நீங்க எடுத்துக்கூடாது. கண்டிஜென்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட் அதேதான். இம்பாசிபிள் ஈவெண்ட் அதெல்லாமே நமக்கு கண்டிஜென்ட்டா மாறிடும். இந்த சொல்றோம் இல்லையா, லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னா? becomes void impossible become void. event. impossible event செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யறான் அப்படின்னு சொன்னா அது void தான். இது void ஆ மாறி போயிடும். மலையை தூக்குறேன் அப்படின்ட்டு ஒரு போவார் இல்லையா, என்ன படத்துலங்க அது, ஏதோ ஒரு படத்துல மலையை தூக்கி வைக்கிறேன் அப்படின்பாரு, எல்லாத்துட்டையும் பணத்தை வசூல் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுதான் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். அப்புறமா போயிட்டு அங்க போய் நிப்பாரு, அப்படி தூக்கி வைங்க நான் தூக்குறேன் அப்படின்பாரு இல்லையா. அந்த அந்த காமெடி பாத்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கேன் சார். promiser can perform. ஒரு Both promiser A and B sir. promisee himself அவருக்கு மட்டும் செய்யணும். promisee through the representative of competitive person அவரால நியமிக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா அவருக்கு கொடுக்கலாம். the promisee through the representative irrespective of the competency of the representative அதுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து டி தான் கரெக்ட் இல்லையாங்க? அதாவது இதுல என்ன சொல்றாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் வந்து காம்பிட்டன்ட் இல்லைன்னா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இந்த ரெண்டு தான் கரெக்ட். இந்த ரெண்டு தான் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ. A promisee can accept the performance. எப்போ the promiser himself. இது வந்து promisee, இது வந்து promiserக்கு போடுறாங்க perform. இது promisee accept the performance. promiser himself கொண்டு வரப்ப எடுத்துக்கலாமா? representative of All of the promiser above, தேர்ட் பர்சன் வழியா கொடுத்தாலும் சரி, பொருளை கொண்டு வரது அவரே கொண்டு வந்தாலும் சரி, அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு வந்தாலும் சரி, மூணாவது நபர் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி. போஸ்ட்மேன்ல மூணாவது நபர் தான் அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா, நம்ம வாங்கிக்கிறோம். அமேசான் இதெல்லாம் பொருளை வாங்கிக்கிறோம் இல்லையா, இதெல்லாமே அக்செப்ட் த பெர்ஃபார்மன்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராமிஸ், ஜாயிண்ட் ப்ராமிஸ் அப்படின்றப்போ மஸ்ட் பி, இதுக்கும் நம்ம தனியா நடத்தியிருக்கோமா? ஜாயிண்ட் ப்ராமிஸ் எல்லாமே நடத்தியிருக்கோம். ப்ராமிஸ் நிறைவேற்றம், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று வரும், அந்த டாபிக்கின் கீழே பார்க்கணும். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஆல் ப்ராமிசர் ஜாயிண்ட்லி இதுக்கு பொறுப்பாகணும். எனி ஒன் ஆஃப் தம் இண்டிவிஜுவலி ஒன் நாட் ஆத்தரைஸ்டு பெர்ஃபார்ம். சார் ஜாயிண்ட்னு வந்தாவே ஆல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். எல்லாருமே சேர்ந்துதான் என்ன செய்யணும், நிறைவேற்றம் செய்யணும். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எப்படி இருக்கும், ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் அப்படின்னா அனைவருமோ அனைவரின் பொருட்டு ஒருவரோ, அப்ப அவங்க சார்பாக ஒருத்தர் கூட வரலாம். இங்க பாருங்க, நாட் ஆத்தரைஸ்டு பர்சன் இதுவும் வராது. ஒருத்தர் மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னா இது வந்து ஜாயிண்ட் ப்ராமிஸ் கிடையாது. ஜாயிண்ட் ப்ராமிஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே சேர்ந்துதான் அதுக்கு கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராமிஸ் ஜெனரலி a promisee can கம்பல் பண்ணலாம். யாரு சார்? இந்த பக்கம் ஜாயிண்ட் ப்ராமிசர் பாருங்க, ஏபிசி 3 பார்ட்னர், இவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க, சார் உங்களுக்கு பொருளை அனுப்பிடுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இவர் தான் ப்ராமிசி, இவங்க ப்ராமிசர். ஓகே, அப்போ இவர் வந்து கம்பல் பண்ணலாம், கட்டாயப்படுத்தலாம். யாரை கட்டாயப்படுத்தலாம்? ஆல் த ஜாயிண்ட் ப்ராமிசர் டு பெர்ஃபார்ம். ஓகே, எல்லாருக்குமே நீங்க போய் கட்டாயப்படுத்தலாம், சார் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. எனி ஒன் ஆஃப் தம் டு பெர்ஃபார்ம். அவங்க எல்லாம் செய்யலாம், நீங்க எனக்கு சம் ஆஃப் தம் பெர்ஃபார்ம், இல்லைன்னா 2 பேர் சேர்ந்தாவது எனக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ இது எல்லாமே உண்டு. ப்ராமிசர் கம்பல் பண்ணலாம். இது ரெண்டுமே நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல நடத்தியிருக்கோமா ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கலாம். In a contract not specifying time for performance. In a contract not specifying time for performance, the promissory perform the contract. Time வந்து குறிப்பிடல, காலத்தை வந்து குறிப்பிடல, காலம் குறிப்பிடாத போது. With any time, however, With any so time, long, however long it may be. எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். within the shortest time, within the reasonable time. இந்த ரீசனபிள் அப்படின்னு வந்தா நீங்க ஒரு பார்க்கணும். ரீசனபிள் டைம் தான் சார். ஏன்? Reasonable. காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா அழுகி போயிடும். அதுக்குள்ள நீங்க அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? காய்கறி, பழம் அழுகும் தன்மை உடையதெல்லாம் 3 நாளைக்கு மேல வச்சிருக்க கூடாது, 3 days. அப்ப நீங்க லாங் டைமுக்கு வச்சிருக்கலாமா? வச்சிருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த இடத்துல ரீசனபிள் டைம் பார்க்கணும். விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படின்றதான் வருது அப்படின்னா அது ரீசனபிள் டைமை கண்டிப்பா பார்க்கணும். ரீசனபிள் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, what is the reasonable time if the performance? The question of fact, question of law, mixed the question of fact and law, and questions of prudence. Question of prudence. அப்போ கொஸ்டின் ஆஃப் லா தான் முக்கியங்க இதுல. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சரி இல்ல கொஸ்டின் ஆஃப் லாங்கிறத விட காரணம், ஃபேக்ட் தான் கரெக்ட். லாவும் கரெக்டாங்க, போத்தும் தான் சார் வரும். ஃபேக்ட் மட்டும் தான் நினைக்கிறேன். இருங்க பெர்ஃபார்மன்ஸையே பார்த்துருவோம். ஓகே, பழைய விஷயங்களை திருப்பி பார்க்கறதுல பாருங்க இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. டெலிவரி, டைம் ஆஃப் டெலிவரியில ரீசனபிள் ஹவர், ஃபேக்ட் தான் கரெக்டுங்க. இங்க பாருங்க, எஸ் சார். ரீசனபிள் Depend ஹவர் on the facts. பாருங்க, நம்மளோட கேள்விகள் எல்லாமே இதுக்குள்ளதாங்க இருக்கு. ஓடி ஒளிய தேவையில்லை, பொறுமையா ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னாவே போதும். இப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ரீசனபிள் ஃபேக்ட்ங்கிறதா கரெக்ட். A contract not specifying the place of performance. இடம் குறிப்பிடாத போது, இதுவும் அதேதான். இடம் குறிப்பிடல சார், அப்போ ஃபர்ஸ்ட் அது என்ன? கேஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் டெலிவரி, இது செக்ஷன் இதை பேசுது இல்லையா? டெலிவர்டு பிளேஸ் இஸ் மென்ஷன்ட் இன் கான்ட்ராக்ட், கூறப்படணும். இன் அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் குட்ஸ் வேர் தே ஆர் அட் த டைம் ஆஃப் சேல். சார் எங்க சேல் பண்ணுமோ அங்க சொல்லப்பட்டிருந்தா அந்த இதுல கொடுத்துருங்க. ஃபியூச்சர் குட்ஸ் ஆக இருந்தா மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடக்ஷன் தயாரிச்சு கொடுத்தா போதும். பிளேஸ் ஆஃப் டெலிவரி இருந்துச்சுன்னா அந்த டயத்திலேயே நீங்க டெலிவரி கொடுத்துடலாம். சார் கடையில பொருள் இருக்குன்னா அப்பயே எடுத்து கொடுத்துருங்க. சார் கடையில பொருள் இல்லைன்னா தயாரிச்சு அதுக்கப்புறம் பிளேஸ்க்கு கொடுங்க. ஓகே, தயாரிப்பு செய்த இடத்துல நம்ம வாங்க சொல்லலாம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க? பிளேஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் நாட் ஸ்பெசிஃபையிங் பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லல அப்படின்னா பெர்ஃபார்ம்டு அட் எனி பிளேஸ் நாலேஜ் ஆஃப் த ப்ராமிசி. ஓகே, அடுத்தது நாலேஜ் ஆஃப் த ப்ராமிசி கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணாலும் அவருக்கு கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா the promisor has to apply to promisee for appointment of a place of performance. அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி the perform the promisee at that place. ஓகே, அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். the promisor need to seek any instruction. அவர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல அப்படின்னா from the promisee as to place of performance. அப்போ அவருடைய இடத்துல போய் நம்ம கொடுக்கணும். ப்ராமிசி ஓட பிளேஸ்ல போய் நம்ம கொடுக்கணுமா? எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் குறிப்பிடாத போது எங்க இடத்துலதான் நீங்க வந்து பொருளை வாங்கிக்கணும், 30ஆம் தேதி வாங்க பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னா அவரு தான் தேடி வந்து பொருளை வாங்கணும்.
இதுல எதுவுமே சொல்லல அப்படின்னா 30ஆம் தேதி நாம கொண்டே அவர்கிட்ட பொருளை கொடுக்கணும். ஓகே. The promiser can perform promise at the place other than place appointed by the promisee. இதுவும் கிடையாது, பியும் கிடையாது, ஏவும் கிடையாது. நாட் சீக்கிங் எனி இன்ஃபர்மேஷன் ஆக இருந்தா ப்ராமிசியோட பிளேஸுக்கு போயிடணும். ப்ராமிசினுடைய பிளேஸுக்கு போயிடணும். இடம் குறிப்பிடல, இந்த கூட்ஸை பத்தியும் குறிப்பிடல அப்படின்னா இப்படிதான் பண்ணணும். ப்ராமிஸுடைய இதுக்கு கொண்டு போயிடணும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் டெப்தா உள்ள போய் தான் எடுக்கிறாங்க. இன் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா ப்ரிசம்ஷன் அட் த டைம் இஸ் சேல் ஆஃப் கான்ட்ராக்ட்ல மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதுதான் நம்ம டீல் பண்றோம். இதுல எதுங்க கொஞ்சம் நட்சலா தான் கேட்டுருக்காங்க. The essence of the contract. சார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்காங்களான்னு இல்லை. சாரி, இங்க பாருங்க, இம்மூவபிள் வந்து கிடையாதுங்க. அதை வந்து தனி ஆக்டா கொண்டு போயிட்டாங்க. அதாவது கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்ததை பிரிச்சு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, அசையா சொத்து. அசையா சொத்து எல்லாமே அசையா சொத்துக்கள் எல்லாமே தனி ஆக்டின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதனால இது வந்து எசன்ஸா மாறிடுச்சுங்க. எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட், கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுல வந்து இல்ல நாட், அதாவது இதுல டீல் பண்ணாதனால இது நாட் எசன்ஸ் தான் கான்ட்ராக்ட், நாட் எசன்ஸ் தான் கரெக்ட். அதாவது கான்ட்ராக்ட் ஆக்ட்ல டீல் பண்ண மாட்டோம். கான்ட்ராக்ட் ஆக்ட் நாட் டீல்ஸ். இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, டீல் பண்றது இல்ல. நாட் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இதன் கீழே வராதுமா, அவ்வளவுதான். ஓகே. ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் ப்ரொவைட் டூயிங் சர்டைன் திங்ஸ். ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்ல லீகல் சர்டைன் அதர்ஸ், லீகல் அண்டர் செக்ஷன் 57. ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. The entire set of promise is valid, sir. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு லீகலா இருக்கு, சர்டைனா இருக்கு அப்படின்றப்போ சர்டன் இல்லீகலும் கொடுத்துருக்காங்க சார். அதர் வில் பி இல்லீகல். சர்டைன் ஆஃப் அதர்ஸ் இல்லீகலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டுமே இருக்கு பாருங்க. லீகலா இருக்கு, இல்லீகலா இருக்கு. ஆப்ஷன் பி சார். பி சார், Legal. ஃபர்ஸ்ட் First வந்து legal செட் sir, ஆஃப் வாய்டபிள், acceptable, செகண்ட் செட் valid, வந்து ரெண்டாவது void sir. வாய்ட். லீகலா இருந்தா வேலிடாக இருக்கும், வேலிடாக இருக்கும். இல்லீகலாக இருந்தா Not what. void ஆகும். Void. Void. Option C, sir. ஆப்ஷன் சி. இதுல 2 செட் இருக்குங்க. ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்ல 2 செட் இருக்கு. ஒரு செட்டு லீகல், இன்னொரு செட்டு இல்லீகலாகவும் இருக்கு. இப்போ இது வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டு எல்லா கொஸ்டினுமே நமக்கு கேட்டு எல்லா கொஸ்டினுமே இந்த question. ஆன்சர்க்கையும் இதுலயே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நல்லா படிச்சு பார்த்துருங்க. ஓகே. இப்போ நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம். நீங்க என்ன செய்யணும், படிக்காதவங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்டை படிச்சிடணும். கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு அடுத்தது உங்களுக்கு என்னதான் வருங்க, யூனிட் டெஸ்ட் தான் வரும். ஓகே சார், இண்டிவிஜுவல் பார்ட்டை நல்லா Okay. கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் தான் வரும். இதே மாதிரி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் மட்டும் ஒரு கிளாஸ் போட்டு அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். புரியுதாங்க? எல்லாத்தையும் ஒரு கோ த்ரூ பண்ற மாதிரி கொண்டு வந்துடுவேன். அப்போ நீங்க யூனிட் டெஸ்ட்டுக்கு தயாராகிடலாம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனி லாவுக்கும் நீங்க யூனிட் டெஸ்ட்டுக்கு தயாராகிடலாம். இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது கம்பெனி லாவுக்கான யூனிட் டெஸ்ட் நான் போட்டுருவேன், இன்னைக்கு எழுதிடலாம். இந்த கான்ட்ராக்ட் ஆக்டுக்கான யூனிட் டெஸ்ட்டை நாளைக்கு நீங்க எழுதிடலாம், டுமாரோ. சரியாங்க? அடுத்த ஒரு கிளாஸ்ல நான் நடத்தி முடிச்சிட்டேன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் முடிஞ்சிடும். அப்போ இந்த என்டையர் யூனிட் நாளைக்கு நம்ம டாஸ்க் வச்சு கம்ப்ளீட் பண்றோம். ஓகே. Okay, sir. Okay, sir. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாமா?
எஸ் சார் மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கேட்கறதுக்கு அது நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது சார். ஆமா சார் ஆமா சார் ஈவினிங் எடுக்கிறது கூட ஒரு மாதிரி டயர்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்தது. டெய்லியுமே மார்னிங் கிளாஸ் பண்ணாங்க சார். மேம் சாரால முடியாது மேம், ஸ்கூல் போகணும்ல மேம். ஸ்கூல் போகணுமா முடியாது. நம்ம வீட்ல இருக்கோம், சார் பாவம்ல. 4 மணிக்கு கிளாஸ் போட்டுக்கலாம்னா நான் ரெடியா தான் இருப்பேங்க. எனக்கு வந்து ரிசல்ட் தான் முக்கியம். இந்த ஓகே ரிசல்ட் ஓகே சார். மார்னிங்கே போட்டுக்கலாம் நீங்க சார். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா போட்டாலும் சார் குட் எங்களுக்கு மார்னிங் okay சார். சொல்லுங்க. வணக்கம் சார் குட் மார்னிங் சார். எனக்கு அந்த கோயர்ஷன் புரியாமவே இருந்தது சார். நம்பியாருங்கிற வார்த்தை சொல்லி நல்லா புரிய வச்சுட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார் ஆக்சுவலி நீங்க அந்த நடத்துறதுலயே அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களே சார், அதுதான் சார் கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஆக்சுவலி அதுதான் ஞாபகம் வருது நமக்கு. எனக்கு நல்லா ஈவினிங் டைம் மட்டும் நல்லா கொடுத்தீங்கன்னு பாருங்க. இப்படி கொஸ்டின் எடுத்துட்டு மார்னிங் கூட வந்துருவேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸே கிடையாது. உங்களுக்கு நடத்துறதுதான் எனக்கு வேலையே. ஆமா சார், இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் பண்றதுதான் சார் நமக்கு அட்டன் பண்றது எப்படின்னு தெரியும். இதுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே வரோம். நீங்க கொடுத்த நோட்ஸ்லயே அது ஆன்சர்லாம் இருக்குங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் நாங்க மைண்ட பாக்குற மாதிரி. சார் சொல்லுங்க. சார் அந்த வேஜரிங்ல ஹார்ஸ் ரேஸ் சொன்னீங்கல்லங்க சார். ஆமாங்க, ஒரு கொஸ்டின் இருக்கு. சார் ஆமா, அதுல வந்து சிலது எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கீங்க சார் நோட்ல. அக்ரிமெண்ட் நாட் ஹெல்ட் அஸ் வேஜர்ல ஹார்ஸ் ரேஸ் வருதுங்க சார். ஓ, எக்ஸெப்ஷனல்ல வருதாங்க. ஆமாங்க சார், அக்ரிமெண்ட் நாட் ஹெல்ட் அஸ் வேஜர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க சார். அந்த டாபிக்ல ஹார்ஸ் ரேஸும் வருது. 40th கொஸ்டின் நினைக்கிறேங்க சார். அப்போ நம்மளுடைய இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் இன் கனெக்ஷன் வித் ஹார்ஸ் ரேஸ் நான் வாய்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையாங்க. ஆனா இது வந்து வேலிட், இது வந்து வேலிட் ஆகும். வேலிட் இது வந்து என்ன வேலிட் ஆன்சர். இப்போ நம்மளுடைய அந்த பார்ட்டையும் பார்த்துடலாம். வேஜரிங்ல எக்ஸெப்ஷனல் நாட் ஹெல்ட் அஸ் வேஜர் கொடுத்துருக்கீங்க. லீகலிட்டியில தான் வரும். லீகலிட்டியில லாஸ்ட் பார்ட் எசென்சியல் ஆஃப் வேஜரிங் பார்ட். வேஜரிங்ல எக்ஸெப்ஷனல்ல கொடுத்துருக்கோமா, அப்போ கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் நாம பண்ணாம இருப்போம். கண்டிஞ்சன்ட்ல கேம் ஆஃப் சான்ஸ், இதுல பெர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சுங்க இல்லையா. சார் நான் இமேஜ் ஷேர் பண்றேன் சார் இப்போ போட்டோ. ஓகே ஓகேம்மா. இல்லை, நான் தான் அதுல மிஸ்டேக்கா போட்டிருக்கேனுங்க. கேம் ஆஃப் சான்ஸ் இருந்தா அது பெட்டிங்ல வந்துருது. பட் கான்ட்ராக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஈவென்ட். கொலாட்ரல் இருந்துச்சு, நாட் ஹேப்பன் டு கொலாட்ரல் இருந்துச்சுன்னா அப்போ அந்த கண்டிஜென்ட்லயே தான் வருங்க. சாரி, வேஜரிங்லயே தான் வரும். பட் இட் சுட் பி ட்ரீட்டட் அஸ் எக்ஸெப்ஷனல். இதுக்கு எதுவுமே கொடுக்கலையாங்க. ஓகேம்மா ஓகேம்மா. ஆனா அது ஆன்சரும் இதுதான் கொடுத்துருக்காங்க. நான் தான் தவறா குறிச்சிருக்கேங்க, மார்க் பண்ணிருக்கேன். ஷேர் பண்ணிருக்கேன். ஷேர் பண்ணிருக்கீங்க. குரூப்ல போட்டிருக்கீங்களாமா, இதுல போட்டிருக்கீங்க? வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கீங்க. குரூப்ல தான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஆனா இதுல 40வது கொஸ்டினுக்கு நம்ம இங்க ஆப்ஷன் கரெக்டா பண்ணிருக்கோம். இங்க வந்து டி தான் போட்டிருக்கோம். ஆனா அங்க டிஸ்கஷன்ல தான் நம்ம தவறு பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து வேலிட், அதான் கரெக்ட்.
டிஸ்கஷன்ல தான் தவறு பண்ணியிருக்கோம். ஓகே, இதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதையும் எடுத்து நான் இதுலயே போட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். இப்பதான் வந்திருக்கேன். ஜஸ்ட் எக்ஸப்ஷனல் கேஸ்ல வருதுங்க. நம்ம இதுல தான் இருக்காங்க, நோட்ஸ்ல இருக்கு. அப்படிதானுங்க? ஆமாங்க சார், நோட்ஸ்ல இருக்கோம். மெட்டீரியல்ல இருக்கு. ஓகே ஓகே. ஹெல்ட் வேஜர் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷனல் கேஸ்ல வரும். சிம்பிளா இன்கம் டேக்ஸ்ல அதர் சோர்சஸ்ல வரக்கூடிய கேம்ஸ் வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸி. அது சட்டத்தால அங்கீகரிக்கப்படுது தானே. லாட்ரி வந்து அங்கீகரிக்கப்படலாங்க, லாட்ரி வந்து அங்கீகரிக்கப்படாது. இதெல்லாம் இருக்கு. கிராஸ்வேர்டு பசில், லாட்ரி, அப்புறம் இன்னொன்னு என்ன வருங்க, இந்த கேம்ஸ்ல ஏதாவது கொடுக்குறாங்க. அதுல வந்து லாட்ரி கொடுப்பாங்க, ஹார்ஸ், இந்த 3 மட்டும் நினைவில் வச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன் லிசனிங் இந்த பிகின் மார்னிங். இன்னைக்கு இந்த வேலை இன்னைக்கே முடிஞ்சிச்சு பாருங்க. அதுதான் ஏர்லியஸ்டா தொடங்கணும் அப்படின்னா எல்லா வேலைகளுமே நமக்கு முடிஞ்சிடும். இந்த வீடியோ எல்லாமே போட்டு விட்டுறேன், பாருங்க. நீங்க யூனிட் டெஸ்ட்டுக்கு தயாராகிடணும். இந்த 4வது யூனிட்டை நான் கம்ப்ளீட் பண்ணின்ற அளவுக்கு நீங்க வந்துடணும். ஓகேம்மா, தேங்க்யூ. டவுட் சார். சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். இந்த பைல்மெண்ட்டும் பிளெட்ஜும் சேர்த்தும் படிச்சுக்கலாம்ல சார்? இதுல இது கவர் ஆகுங்களா? பெயில்மெண்ட் பிளட்ஜ் நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க, சிலபஸ்ல இருந்தா படிங்க, இல்லைன்னா படிக்க வேண்டாம். ஓகே சார். ரெமிடிஸ் டு பிரீச் தான் இருக்கு. பாசி கான்ட்ராக்ட் ரெமிடிஸ் டு பிரீச் தான் இருக்கும். சார் நான் இருந்தா நடத்துவேன், இல்லைன்னா நடத்தவே மாட்டேங்க. சிலபஸ்ல இருந்தா Okay, sir. நடத்துவேன், இல்லைன்னா சிலபஸ் தான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.